ஸோ ஹாய் பசங்களா, 11th standard ஸ்டூடெண்ட்ஸ். நம்மளோட சிஎஸ்க்கு வந்துட்டு நிறைய விஷயம் தியரிஸ் தான். ஸோ இந்த தியரிஸ் தாண்டி உங்களுக்கு இருக்க அவுட்புட் ப்ரோக்ராம்ஸாக இருக்கட்டும், 5 மார்க்ஸாக இருக்கட்டும், அண்ட் முக்கியமாக ப்ரோக்ராம்ஸ். ஸோ இதை வந்து என் சைட்லேருந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். பசங்களா, இன்றைக்கி நம்ம 5 மார்க்ஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த லைவ், ப்ளீஸ் எல்லாருமே இந்த லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நம்மளோட தீம் என்ன, 12th பேட்சில் இன்னும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ யூ கேன் ஜாயின் இட் ரைட் நவ். ஸோ எல்லாருமே பார்த்தீங்க நம்மளோட 12th ஸ்டாண்டர்டுக்கு கெமிஸ்ட்ரி எக்ஸாம் எவ்வளோ டஃப்பாக இருந்தது. ஈவன் இந்த டைம் எலெக்ஷன், எல்லா எக்ஸாமும் ஈஸியாக வரும்னு எவ்வளோ அனாலிட்டிக்ஸ் பேசினாலும் நம்மளுக்கு டஃப்பாக கேட்டுட்டாங்க. கரெக்ட்? ஸோ இந்த மாதிரி எலெக்ஷன் இருக்குது, இந்த வருஷமே யோசிச்சு பார்த்தா அப்போ அடுத்த வருஷம் எப்படி இருக்கும்? ஸோ இதுக்கேற்ற மாதிரி இப்போவே நம்மளுக்கு ப்ரிப்பரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் தான் உங்களுக்கு நாங்கள் நிச்சயமாக வந்துட்டு ஒரு சைட்டில் இருப்போம். ஸோ பிலீவ் அஸ் அண்ட் யூ கேன் ஜாயின் இன் ஆர் ஆன்லைன் டியூஷன் சென்டர். லைக் இது வந்துட்டு 27th ஏப்ரல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த கிளாஸஸ் அஃபிஷியலாக. ஓகேங்களா? ஸோ 7 to 9 இந்த செக்ஷன்ஸ் இருக்க போது. ஸோ இட் கோயிங் டு பி எ கிரேட் செக்ஷன்ஸ் ஃபார் யூரா பசங்களா. இதோட மொத்த சார்ஜே வந்து 1999 தான் ஃபார் த என்டையர் இயர். ஓகேங்களா? அதாவது இப்போ ஆரம்பித்து மார்ச் மாதம் உங்களுக்கு பப்ளிக்கு முன்னாடி வரைக்கும், ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் யூ வில் ஹாவ் யுவர் எக்ஸாம், யுவர் கிளாஸஸ். டெய்லியுமே உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். சண்டேஸ் உங்களுக்கு டெஸ்ட்டு இருக்கும். ஸோ நீங்கள் டெஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, கிளாஸஸும் ப்ரிப்பேர் ஆவீங்க. ஸோ கிளாஸஸில் ஈச் அண்ட் எவ்ரி லைன் வில் பி எக்ஸ்பிளைன் ஃபார் கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ், பயாலஜிக்கெலாம். அண்ட் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களும் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அண்ட் ஈவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிளாஸஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸும் லைன் பை லைன் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ பசங்களா, யூ கேன் மேக் ஷுர் யூ கேன் ஜாயின் திஸ். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆஃபர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ யூ கேன் ஸ்டார்ட் ஜாயினிங். சரிங்களா? ஓகே, இப்போது நம்ம செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இதில் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக வந்துட்டு ஒரு 10 5 மார்க்ஸ் இருக்குது. கரெக்ட்? அண்ட் இந்த 10 5 மார்க்ஸும் வந்து தியரி 5 மார்க்ஸை நான் உங்களுக்கு இந்த செக்ஷனில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ எல்லாருமே சேர்ந்து கூட ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த செக்ஷனில் நம்ம பார்க்குற 5 மார்க்ஸ் என்னடாமா, ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். கரெக்ட்? ஸோ ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இந்த ஒரு 5 மார்க்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானு கேட்டிங்கன்னா, எஸ், தே ஆர் டோட்லி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்ற ரீசனை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு படிக்கிறதுனால இதுக்கு ரிலேட்டடாக வர 2 மார்க்ஸாக இருக்கட்டும், 1 மார்க்ஸாக இருக்கட்டும், ஈவன் உங்களுக்கு இன்சைட் 1 மார்க்ஸ் கேட்குறதுக்கு ஹை பாசிபிலிட்டியாக இருக்குது. ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் ஒவ்வொரு வார்த்தைகளும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எல்லோரும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ க்ரோத் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸோட டெவலப்மெண்ட்டு தான் இந்த ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸாக நம்மளுக்கு ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. கரெக்டுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, இதை நம்ம முதல்ல எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் எழுதணும். 4 பாயிண்ட்ஸ் தாம்மா. எந்த ஜென்ரேஷனை சேர்ந்தவங்க, எந்த பீரியட்ஸை சேர்ந்தவங்க, எந்த காம்பனண்ட்டை மெயின்லி அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க, அதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அப்போ தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு மூவ் ஆகணும். ஃபஸ்ட்டு நம்ம பேச பொறுத்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 40 to 56 பீரியட். இவங்க வாக்யூம் டியூப்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அந்த வாக்யூம் டியூப்ஸை வச்சு மட்டும்தான் இந்த கம்ப்யூட்டரை பில்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி யூ கேன் சி ஒன் மூவிஸ், லைக் ஹிந்தி மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் ஃபுல்லாக ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும். அந்த மாதிரி பிக் சைஸ் தான் இவன். சரிங்களா? ஸோ பிக் அண்ட் சைஸ் வந்து தான் வந்துட்டு இது வந்துட்டு பயங்கரம் பெரிய சைஸில் இருப்பாங்க. சைஸ் அதிகமாக இருக்கிறதுனால பவர் அதிகமாக இருக்கும். பவர் அதிகமாக இருக்கிறதுனால ஹீட் கம்ப்யூட்டர்ஸில் அதிகமாக இருக்கும். அந்த ஹீட்னால நம்மளுக்கு மேனுஃபேக்சர்ஸ் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கும். கரெக்ட்? ஸோ இந்த மேனுஃபேக்சர்ஸ் தான் வந்துட்டு இதோட டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா மிஷின் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்காங்க, லைக் ஜாவா, C++. இது ஜஸ்ட் அ மிஷின் லாங்குவேஜ், நோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த மாதிரி மிஷின் லாங்குவேஜ்னு சில இருப்பாங்க, அவங்கள யூஸ் பண்ணுறது. டன். ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு என்ன எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான்ப்பா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸோட ஒரு கம்ப்யூட்டர்ஸ் பேர். எப்போ நம்மலாம் சொல்கிறோம்ல, டெல் லேப்டாப் நாம் யூஸ் பண்ணுறது, டெல் லேப்டாப், HP, அந்த மாதிரி அந்த காலத்தில் என்னென்ன இது இருந்தது. ஸோ இவங்கெல்லாம். சரிங்களா? அவங்களோட வெயிட் மட்டும் பாருங்கள், 27 tons. ஸோ சைஸ் பாருங்கள்,
8 feet, 100 feet, 3 feet. ஒரு ரூம் அளவுக்கு நான் சொன்னேன்ல. அண்ட் கன்சிடர் 150 watts ஆஃப் பவர். எவ்வளோ பவர் கன்சியூம் ஆகுது? எஸ். இப்போது செகண்ட் ஜென்ரேஷன், ஓகேங்களா? செகண்ட் ஜென்ரேஷன் வந்து டிரான்சிஸ்டர்ஸை யூஸ் பண்ணுறாங்க. 56லேருந்து 64க்கு இவங்க டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. இந்த இயரில் இவங்க இருக்காங்க. ஸ்மாலர் கம்பேர்டு டு டெஸ்ட் ஜென்ரேஷன். இந்த டிரான்சிஸ்டர்ஸுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிரான்சிஸ்டர்ஸுங்கிறது ஒரு ஸ்விட்ச் தாம்மா, லைக் அ ஸ்விட்ச், ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்விட்சில் வந்துட்டு ஆஃப் ஆன் அந்த மாதிரி இருக்குல்ல, அதுதான். ஸோ டிரான்சிஸ்டர்ஸ் வந்து ஆஃப் ஆன் அந்த வந்து கனெக்டிவிட்டியில் வருவாங்க. ஸோ டிரான்சிஸ்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரூ ஃபால்ஸ் ஆர் லைக் அதுதான் ட்ரூ ஃபால்ஸ். 1 stands for true, 0 for off ஆர் ஃபால்ஸ், அப்படி டிரான்ஸ்லேட் பூலியன் அல்காரிதம் மாதிரி, சரிங்களா? ஸோ ஸ்மாலர் கம்பேர்ட் டு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது இவங்க ரொம்ப 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 ஸ்மாலான ஒரு கம்ப்யூட்டர்ஸ். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர் லீஸ்ட் ஹீட் இருக்காது, அது ரொம்ப 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 கம்மிடாமா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வி கேன் சே கம்ப்யூட்டர் லெஸ் பவர் கம்மி, சைஸு கம்மி, ஹீட்டு கம்மி. முக்கியமான விஷயம் என்னென்னா பஞ்ச் கார்ட்ஸ். ஸோ ஒரு பஞ்ச் கார்ட்ஸ் கொடுத்து நீங்கள் அதாவது ரீட் பண்ண சொன்னீங்கன்னா அதை ரீட் பண்ணி கொடுக்கும். அது மூலயமா நம்ம அவுட்புட் போடலாம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு வெளியே ஏடிஎம் கார்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கார்டு அனுப்புவீங்க, அந்த கார்டு அனுப்பி அதை ரீட் பண்ணி தான் அதை வெளியே அனுப்பும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பஞ்ச் கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமே இங்கே தான் டெவலப் பண்ணாங்க. அந்த சிஸ்டமுக்கு பேர் என்ன? batch processing and multi-programming operating system. batch processing and multi-programming operating system. கரெக்டுங்களா? இதில் வந்து மிஷின் லாங்குவேஜும் யூஸ் பண்ணாங்க, அசம்பிளி லாங்குவேஜும் யூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸுக்கு வந்து ஐபிஎம் இருக்காங்க. ஐபிஎம் இப்போ வரைக்கும் இருக்காங்க. ஐபிஎம் இஸ் ஒன் கம்பெனி அண்ட் யூனிவேக் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேர்ட் ஜென்ரேஷன் வந்து 64 to 71 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ண அந்த இயர் கேப்பில் இருந்தவங்க. ஸோ இதில் வந்து ஐசிஸ்னால் என்ன மேம்? ஒரு டிரான்சிஸ்டருங்கிறது இப்படி இருக்கும், கலெக்ஷன்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர்ஸ், தட் இஸ் நோன் அஸ் ஐசிஸ். அது எப்படி ஒர்க் ஆகும்? ஒரு கலெக்ஷன் ஆஃப் டிரான்சிஸ்டர்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு சிப், அதுக்கு பேர் ஐசிஸ் அப்படின்னு பேர் வச்சாங்க. இதெல்லாமே ஃபிசிக்ஸில் நீங்கள் யூஜியில் படிக்கும் போது யூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ கம்ப்யூட்டர்ஸ் வந்து அவங்கள விட கொஞ்சம் கம்மியாகவும் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுற மாதிரியும் எனர்ஜி கன்சப்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹை லெவல் லாங்குவேஜஸ் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணுறாங்க, சரியாடாமா? ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஐபிஎம் 360 சீரீஸ், ஹனிவெல் 6000 சீரீஸ். இவங்க ரெண்டு பேரும் தேர்ட் ஜென்ரேஷனோட எக்ஸாம்பிள்ஸ். இவங்கள எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் தி கம்ப்யூட்டர்ஸ். இந்த எக்ஸாம்பிள்ஸ் பேரை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், ஓகே? நெக்ஸ்ட் என்னடாமா, ஃபோர்த் ஜென்ரேஷன் வந்து 71 to 80. ஸோ மைக்ரோ ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வெரி வெரி ஸ்மால் லார்ஜ் இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ். இப்போது இவ்வளோ ஐசிஸ், அந்த ஐசிஸே கொஞ்சம் பெருசாகுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஸோ அதில் எவ்வளோ டிரான்சிஸ்டர்ஸ் இருக்கும் போது எவ்வளோ கனெக்ஷன்ஸ் பாசிபிள். ஸோ இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் அதிகமாக தான் வேர்ல்ட் வைட் நம்ம கனெக்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஐசி போர்ட்ஸ். ஒரு ஐசி ஒரு டிரான்சிஸ்டர், அது அப்படி கலெக்ஷனாக ஐசி, அந்த கலெக்ஷன்ஸோடது வந்துட்டு மைக்ரோ ப்ராசஸர், சரிங்களா? ஸோ ஸ்மாலர் அண்ட் ஃபாஸ்டர் மைக்ரோ கம்ப்யூட்டர் சீரீஸ். ஐபிஎம், ஆப்பிள்லாம் இங்கே தான் டெவலப் பண்ணாங்க. இது வந்து போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸாக மாற ஆரம்பிச்சுது, கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் என்னடாமா, ஃபிஃப்த் ஜென்ரேஷனுங்கிறது 80s ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுறது டேப்ஸ், லேப்டாப்ஸ் எல்லாமே, சரிங்களா? அல்ட்ரா லார்ஜர் ஸ்கேல் இன்ட்ராக்ஷன். நம்மளுக்கு இப்போது இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது இந்த கம்ப்யூட்டர்ஸ் கூடயோ ஃபோன்ஸ் கூடயோ நம்மளுக்கு இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் ஒரு ஃபோட்டோவை ஸ்கேன் பண்ண முடிஞ்சா அது ஸ்கேன் பண்ண தெரியும், எல்லாமே பண்ண முடியும். இட் கேன் இன்ட்ராக்ட் வித் தி ரியல் வேர்ல்ட்ஸ் எக்ஸாம்பிள் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இது பேரல் ப்ராசஸிங், ஹியூமன்ஸோடு சேர்ந்து கம்ப்யூட்டர்ஸும் வளர்ற இந்த பேரல் ப்ராசஸ் இங்கே இப்போ ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, சரிங்களா? இது வந்து ஒரு சூப்பர் கண்டக்டர்ஸ்
It belongs to superconductors because of this transistors எல்லாமே கலந்து வரதுனால. Computer size gradually decrease ஆகுதுன்னா நம்ம வந்து palm computersலாம் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். Can recognize images and graphics, you know that, and artificial intelligence இது டெவலப் பண்ண ஆரம்பிச்சாச்சு. So able to solve high complex problems. இப்போ பெரிய ப்ராப்ளம்ஸை கம்ப்யூட்டரில் நம்ம ஈஸியாக பண்ணிடுறோம். ஸோ ஓகே, திஸ் இஸ் தி ஃபியூச்சர். இது இன்னும் வரல. இது வந்து சிக்ஸ்த்து ஜென்ரேஷனுங்கிறது அல்டிமேட்லி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மட்டும்தான். கம்ப்யூட்டர்ஸே கிடையாது. ஒன்லி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். தட் இஸ் நோன் அஸ் ஃபியூச்சர். ஸோ அது வந்து parallel and distributed computing. ஸோ இப்போ நம்ம 5G நெட்ஒர்க்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்னும் 7G 8G எவ்வளோ நெட்ஒர்க்ஸ் வரப்போகுதுன்னு தெரில. பட் பிகம்ஸ் இட் ஃபாஸ்டர் அண்ட் ஃபாஸ்டர். நம்மளுக்கு ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் ஆகக்கூடாது. அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகணும். ஸோ கம்ப்யூட்டர்ஸ் ஹேவ் பிகம் ஸ்மார்ட்டர், ஃபாஸ்டர் அண்ட் ஸ்மாலர் சைஸுக்கு டெவலப் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் ரோபோட்டிக்ஸ் நடக்க ஆரம்பிச்சாச்சு. நேச்சுரல் லாங்குவேஜ். ஸோ இதில் ப்ளஸ் என்னென்னா, இப்போவே நம்ம ஏஎஸ் கூட நம்மளோட லாங்குவேஜில் தான் பேசுகிறோம். அதுக்கு வந்துட்டு கோடிங்லாம் பார்த்து பேசி புரிஞ்சு வச்சுக்கிறது கிடையாது. நிறையா வந்துட்டு வி ஆர் டாக்கிங் ஆர் லாங்குவேஜ், நம்மளோட தங்கிலீஷை வந்து அது டிரான்ஸ்லேட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் லாங்குவேஜே ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ வாய்ஸ் ரெகக்னிஷன் சாஃப்ட்வேர், யார் ஒருத்தங்க என்ன பேசுகிறாங்கன்னு அது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். ஈ கேன் ஆல்சோ இப்போலாம் நம்மளை ஒட்டு கேட்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. கரெக்டாக பசங்களா? ஸோ இது எல்லா விஷயங்களையும் நீங்கள் வந்து எழுதணும். ஸோ ரொம்ப முக்கியம் இந்த எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ஒவ்வொரு கம்ப்யூட்டர்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் போகலாமாடா பசங்களா? வி ஹவ் கம்ப்ளீட்டட் 1 5 marks. ஓகே, ஒரு 5 mark நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ எப் ஃபஸ்ட்டு ஒரு காம்ப்ளிமெண்ட் அண்ட் 2 compliments ஃபார் தி ஃபாலோயிங் டெசிமல் நம்பரை நம்ம வச்சுக்க போகிறோம். இது புக் பேக் கொஷின்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ -98. இந்த -98 நான் எப்படி பண்ணுறது? ஃபஸ்ட்டு 98ஓட பைனரியை எழுதிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது? பைனரி ஃபார்ம் ஆஃப். பைனரினா என்னடாமா? ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ரெண்டு தான், ரெண்டு நம்பர் தான். 0 1 அவ்வளோதான். ஃபைன். ஓகே வாடா பசங்களா? ஸோ தட் இஸ் அதுக்கப்புறம் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். நெக்ஸ்ட்டு நம்ம 3's காம்ப்ளிமெண்ட் 2's காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிப்போம். சரிம்மா? நெகட்டிவாக இருந்துட்டு போதும். பட் 98 பைனரியாக மாற்றணும். இட் இஸ் அ டெசிமல் நம்பர். டெசிமல் நம்பர்னா 0லேருந்து 9 வரைக்கும் டிஜிட்ஸ் இருப்பாங்க. அதுக்கு பேர் டெசிமல் நம்பர்ஸ். மொத்தம் 10 டிஜிட். 0 1 2 3 4 5 6 7 8 9 10 டிஜிட்ஸ் இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 98 மாற்றணும். எப்படி மாற்றுவீங்க? ஸோ யூ ஹாவ் டு கன்வெர்ட் டு பைனரி. எப்படி? டிவைடிங் பை 2. 2ஆல் டிவைட் பண்ணுறதுனால. சரியாடாமா? எஸ். இப்போ அடுத்தது என்னது? 98 2ஆல் டிவைட் பண்ணோம். 4 times வரும். ரிமைண்டர் 1 9. ரிமைண்டர் ஏதாவது இருக்கா? இல்லை. ஸோ 0. இங்கே 2 times and this is 4 times. Remainder வந்து 1. 12 time வரும். 1 0 2 6 remainder 0 2 இது 3 remainder 0 2 1 and remainder 1. சரியாடாமா? ஸோ இப்போ எம்எஸ்பி வச்சு எழுதுவோம். எம்எஸ்பி எல்எஸ்பி இது ரெண்டு தான் முக்கியம். ஓகே, இதுதான் எம்எஸ்பி, இது வந்து எல்எஸ்பி.
So binary equivalent of 98 10 1 1 0 3 0வா போகிறோம் 1 0 2 0. இதில் டோட்டல் எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்குடாமா 7 டிஜிட்ஸ் இருக்குது. பட் நாம் எப்பயுமே 8 டிஜிட் ஃபார்மேட்டில் தான் எழுதணும். we have to write in a 8 digit format. சரிங்களா? ஜீரோ சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எழுதலாம். ஓகே வாடாமா? எப்படி ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கலாம்? ரீப்ளேசிங் ரிவர்ட்டிங் ரீப்ளேசிங்னு சொல்லலாம், ரிவர்ட்டிங் ஆர் நெகேஷன் அப்படின்னு போட்டுக்கலாமா? நெகேஷன் உங்களுக்கு புரியும், கரெக்ட்? ஸோ நெகேஷன் பண்ணுறதுக்கு பேர் தாண்டா ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். சரியா? ஜீரோலாம் 1 ஆகும், ஓகே மேடமா? இதுதான் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். திஸ் இஸ் நோன் அஸ் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். சரிங்களா? நம்ம இது கூட 1 ஆட் பண்ணுறோம். சரிங்களா? அடிஷன் தெரியும்ல, 1 + 1 2 தான். பட் 2ஓட வந்துட்டு பைனரி டிஜிட் வந்து 11. சரிங்களா? ஸோ அப்போது இங்கே 1 அண்ட் இங்கே 1 வந்துடும். ஓகே? நோ, நோ 1 மட்டும்தான். டென்ஸ் வரும். சரிங்களா? 1 and 1 ஆட் பண்ணால் இட் இஸ் 10. இங்கே 1 வரும். சரிங்களா? நான் வேணா சொல்கிறேன். 2. சரியா? 2 வந்துட்டு நீங்கள் பைனரியில் எழுதுவீங்களா? 1, இட் இஸ் 1. ஸோ வாட் இஸ் இட்? 1 0. ஸோ அது 10. சரிங்களா? இங்கே 0 அண்ட் இங்கே வந்து 1 வந்துடும். ஓகே? 1 0, இட் இஸ் 1 1 1 1 0 0 and this is 1. சரியாடாமா? ஸோ 1 0 0 1 1 1 1 0. okay, this is the 2's complement. அவ்வளோதான்டாப்பா. சரியா? இதே மாதிரி -135க்கு பண்ணலாமா? you can go 135க்கான பைனரி நம்பர். take it to 6 times remainder 1. so 7 remainder 1. 3 3 remainder 1. 1 6 remainder 1. 2 8 remainder 0. 2 4 0. 2 2 0. 1 0. so binary equivalent of 135 10. 1 0 0 0 0.
ஓகேவாடாமா? இதில் ஆல்ரெடி 8 digits ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே விட்டுறலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ ஒன்று ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எப்படி எழுதுவீங்க? 1 வந்துட்டு 0வா மாறும். இது 1 1 1 1 0 0 0. நெக்ஸ்ட்டு 2's காம்ப்ளிமெண்ட். +1 1 0 0 1 1 1 1 0. சரியாடாமா? this is 2's complement. இதுதான். சரியாடாமா? இது ஒரு புக் பேக் 5 marks sums. ஓகே, இதை நீங்கள் எழுதுங்க. ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்னா என்னது? பைனரியாக எழுதி மாற்றி எழுதியதுக்கு பேர் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். 2 காம்ப்ளிமெண்ட்ஸ்னால் +1 பண்ணுறதுக்கு பேர் 2's காம்ப்ளிமெண்ட். தட்ஸ் இட். சரிங்களா? நெக்ஸ்ட் சம் போடலாமா? ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மைக்ரோப்ராசஸர்ஸ். Explain the characteristics of microprocessors from chapter 3. Okay, chapter 3. ஸோ ஒரு மைக்ரோப்ராசஸர் வந்துட்டு எதை அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை 3 விஷயங்கள் தான் நிர்ணயிக்கும். ஓகேவா? ஸோ டிபெண்ட் ஆன் ஒன்லி இவங்க மட்டும்தான் அவங்கள வந்துட்டு சொல்ல முடியும். சரியா? அது யார் யார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் கிளாக் ஸ்பீடு, இன்டர்செக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷனோட செட் அண்ட் வேர்ட் சைஸ். இந்த 3 விஷயங்கள் தான் இருக்கும். சரியா? ஸோ கிளாக் ஸ்பீட் அப்படின்னா என்ன? கிளாக் ஸ்பீட் அப்படின்னா என்னடாமா, ஒவ்வொரு மைக்ரோ ப்ராசஸர் கீழேயும் ஒரு இன்டர்னல் கிளாக் இருக்கும். அந்த கிளாக் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அது ஸ்பீட் அட் ஸோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இவ்வளோ நேரத்தில் இவ்வளோ இதில் செய்யுது. இப்போ ஸ்பீட் நம்ம சொல்கிற ஸ்பீட்னா என்னது? இவ்வளோ டிஸ்டன்ஸை இவ்வளோ டைமில் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்கிறது தானே ஸ்பீட். அந்த மாதிரி இவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை இந்த லைக் இவ்வளோ நேரத்தில் அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் லைக் இன்டர்னல். அந்த கிளாக் அவங்க வச்சுருக்காங்க. அந்த கிளாக்கை வந்துட்டு ஸோ இட்ஸ் லைக் அ ஸ்பீடு. இப்போ அந்த ஸ்பீட் மாதிரி தான் இந்த டிஸ்டன்ஸை இவ்வளோ டைமில் நான் வந்தேன்னா அதுக்கு பேர் ஸ்பீட். கரெக்ட். அதே மாதிரி அந்த ஸ்பீட் அட் விச் த மைக்ரோசாஃப்ட் எக்ஸிக்யூட்ஸ் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் எந்த ஸ்பீடில் எவ்வளோ ஸ்பீடாக அதை எக்ஸிக்யூட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறது, அந்த டெஃபினிஷனுக்கு பேர் கிளாக் ஸ்பீட். சரிங்களா? ஸோ கிளாக் ஸ்பீடுக்குன்னு ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது. எப்படி ஸ்பீடுக்கு வந்துட்டு km/h அப்படின்ற ஒரு மெஷர்மெண்ட் இருக்கோ, அந்த மாதிரி இதுக்கான மெஷர்மெண்ட் வந்து மெகா ஹெர்ட்ஸ். சரிங்களா? ஜிகா ஹெர்ட்ஸ். ஓகேங்களா? இப்போது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா, நான் வந்து உங்களுக்கு ப்ரோக்ராம் கோட் கொடுக்குறேன். இந்த 2 நம்பரை ஆட் பண்ணுறேன். 2v + 3 ஆட் பண்ணால் அது எக்ஸிக்யூட் பண்ணி 5 அப்படின்னு கொடுக்குதா, இதுக்கு பேர் இன்ஸ்ட்ரக்ஷன். நான் கொடுக்குறதுக்கு பேருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். சரிங்களா? அதாவது செய்யறதுக்கு பேர் எக்ஸிக்யூஷன். ஓகே, இன்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன, எக்ஸிக்யூஷன்னா என்னன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கோ. ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு கமாண்ட் விச் இஸ் கிவன் டு அ கம்ப்யூட்டர் டு பெர்ஃபார்ம் ஒரு ஆப்ரேஷன். ஒரு டேட்டாவை இதை நான் வந்துட்டு ஆட் பண்ண சொல்லி ஒரு விஷயத்த சொல்கிறேன். சரியா? இதுதான் என் டேட்டா. 2 3ங்கிறது மை டேட்டாஸ். அந்த டேட்டாஸை ஆடுங்கிற ஆப்ரேஷன் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு பேர் இன்ஸ்ட்ரக்ஷன். சரியா? ஸோ கமாண்ட் ஆர் லைக் ஆர்டர், ஒரு ஆர்டர். ஸோ ஆர்டர் விச் இஸ் கிவன் டு அ கம்ப்யூட்டர். நான் கம்ப்யூட்டருக்கு ஒரு பெர்ஃபார்ம் ஆட் பண்ணித்தான் என்னோட டேட்டாவைன்னு சொல்கிறேன். இதுக்கு பேர் இன்ஸ்ட்ரக்ஷன். சரிங்களா? ஸோ basic set of mission level instructions that a microprocessor is designed to execute. ஸோ சம்டைம்ஸ் நம்ம பேசுகிறது எல்லாத்துக்கும் புரியாது. இப்போ இருக்க கம்ப்யூட்டர்ஸ்க்கு ChatGPTக்கு நான் பேசுகிறது புரியும். சரியா? இப்போது யூடியூப்பில் போயிட்டு வாய்ஸ் ரெகக்னிஷன் கொடுத்தாலும் அது நம்மளுக்கு எல்லா விஷயங்களும் அப்படியே அதுக்கு தெரியாது.
நான் பேசுகிறதுல ஏதாவது டைட்டில்ஸ் இருந்தால் அது வந்துட்டு ரெக்கக்னைஸ் பண்ணி கொடுக்கும். கூகுளில் போயிட்டு எஸ் ஆஃப்கோர்ஸ் கொடுக்கும். இப்போ உங்களுக்கு வேறு எக்ஸாம்பிள் எப்படி கொடுக்குறது? நம்ம பேசுகிறது அதுக்கு புரியக்கூடாது. ஓகே, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு கம்ப்யூட்டர் கிட்ட எப்படி சொன்னால் அதை செய்யுமோ அந்த சொல்கிறத வந்துட்டு லாங்குவேஜ் தான் சொல்ல முடியும். கரெக்ட்? இப்போ இங்கிலீஷ் பேச தெரியாதவங்க கிட்ட போய் நான் இங்கிலீஷ் தமிழில் பேசினேன்னா அவருக்கு புரியாது. கரெக்ட்? அந்த மாதிரி தான் ஒரு மிஷின் லெவல் லாங்குவேஜஸ் வச்சு நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை டிஃபைன் பண்ணுவேன். அந்த டெஃபினேஷனுக்கு பேர் தான் என்னது? இன்ஸ்ட்ரக்ஷன் செட். சரிங்களா? This instruction set carries out the following types of operations. என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் அது செய்ய போகுது பாருங்கள். ஃபஸ்ட்டு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். நாம் இன்புட்டோ அவுட்புட் ஸ்டேட்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் cout, cin பண்ணு அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த மாதிரி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்ஸ் நம்மளுக்கு நடக்க முடியும். அதுக்கப்புறம் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் உங்களுக்கு தெரியும். லாஜிக்கல் ஆப்ரேஷன்னா அண்டு இன்னு அதெல்லாம் வச்சு சொல்கிறது. ஓகே, கண்ட்ரோல் ஃப்ளோ. ஸோ இப்போது நம்ம கால் பை வேல்யூ, கால் பை ரெஃபரன்ஸ், அதாவது இந்த இடத்துல சொல்லும் போது அது இதைத்தான் சொல்லுது அப்படின்றது கம்ப்யூட்டருக்கு புரியுது இல்லை? நான் எங்கேயோ இஃப் கிளாஸ் எங்கேயோ ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணி வச்சுருப்பேன், அந்த ஃபங்க்ஷன் காலிங்கை எங்கேயோ வச்சுருப்பேன். அது பக்கத்தில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அது இங்கேருந்து இங்கே தான் கூப்பிடுதுன்ற அந்த கண்ட்ரோல் ஃப்ளோ இருக்குல்ல, இந்த ஸ்டேட்மெண்ட் இங்கே தான் போகுது, இந்த கண்ட்ரோல் இங்கே தான் போகுது அப்படின்ற, இங்கேருந்து இங்கே தான் போகுதுன்ற அந்த கண்ட்ரோல் ஃப்ளோ இருக்கும். இன்புட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கும். சரியா? ஓகே. ஸோ வாட் இஸ் வாய்ஸ்? ஆக்சுவலி வேர்ட் சைஸ்னால் என்னப்பா அப்படின்னா, சில லைக் நிறைய ஏஐஸ் இருக்கட்டும், நிறைய ChatGPTஸாக இருக்கட்டும், சரிங்களா? ஒரு மெசேஜில் இவ்வளோ தான் மெசேஜ் பண்ண முடியும், இவ்வளோ வேர்ட்ஸ் தான் நீங்கள் கொடுக்க முடியும். அந்த வேர்ட்ஸில் நீங்கள் என்ன கொஸ்டின் வேணாலும் கேளுங்க அப்படின்னு ஒரு சில. நான் இப்போ இமேஜை வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும், இப்போ இந்த இமேஜை நான் வந்துட்டு 100 வேர்ட்ஸ்க்குள்ளே டிஸ்கிரைப் பண்ணணும், அதுக்கு மேலே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்குன்னு ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ், இவ்வளோ வேர்ட்ஸ் தான் நீங்கள் என்டர் பண்ணணும், அதில் நீங்கள் சொல்லலாம். இப்போ நிறைய இடத்துல ஃபீட்பேக் கொடுக்கும்போது ஒன்லி 100 வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான். ஸோ நம்ம number of bits, சரிங்களா? number of bits that can be processed by a processor in a single instruction. ஒரு சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷனில் ப்ராசஸ் வந்து எவ்வளோ பிட்ஸு நான் வந்துட்டு யூஸ் அவுட் பண்ண முடியுமோ அதுக்கு பேரே வேர்ட் சைஸ். சரிங்களா? ஸோ இந்த வேர்ட் சைஸை வச்சு தான் அதோட ஸ்பீடை நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும். ஏன்னா ஒரு லைன் வந்துட்டு ரொம்ப பெரிய லைனாக இருந்தால் அது லேட் ஆகும்டாப்பா, 2 வேர்ட் கூட சீக்கிரம் ஆன்சர் சொல்லிடும். ஒரு பேரா கொடுக்க சொன்னால் அது ரொம்ப லேட் பண்ணும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல. எஸ், அதுதான் வேர்ட் சைஸ். ஸோ வேர்ட் சைஸுங்கிறது ரேம். என்னோட ரேம் அதிகமாக இருந்தால் தான் கம்ப்யூட்டர் ஸ்பீடாக இருக்கும். ஸோ அந்த ஸ்பீடுங்கிறது அப்போ எது இருக்குது? வேர்ட் சைஸை பொறுத்து இருக்குது. ஸோ இப்போ ஒரு மைக்ரோ ப்ராசஸருங்கிறது இட் இஸ் லைக் ஒரு கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணணும். ஒர்க்குங்கிறத நம்ம எதை ஃபீல் பண்ணுறோம்? ஸ்பீடாக. மேக்ஸிமம் எனக்கு ஒரு விஷயங்கள் நேரமாக என்னோட டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, அட் தி சேம் டைம் எனக்கு சீக்கிரமாக அதை ஆன்சரை கொடுத்துடணும். கரெக்ட்? ஸோ இந்த 3 விஷயங்களை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு இவங்க இருக்காங்க. ஸோ கிளாக் ஸ்பீட், இன்ஸ்ட்ரக்ஷன் செட், வேர்ட் சைஸ் எல்லாமே பார்க்குறது. சரியாடாமா? ஓகே, நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ரோம். சரிங்களா? ROM, ரோம். சரிங்களா? இவங்களை வந்துட்டு ரீட் ஒன்லி மெமரி. இட்ஸ் கால்ட் பூட்டிங் பவர். ஓகேவா? பூட்டிங் பவர்னால் என்னடாமா அப்படி கேட்டேன்னா, ஸோ இப்போ ஒரு கம்ப்யூட்டர் வேகமாக இருக்கா இல்லை ஸ்லோவாக இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா,
நான் வந்துட்டு ஸ்டார்ட் பட்டன் அமுக்கின உடனே அது எவ்வளோ ஸ்பீடில் சுற்றி எனக்கு வெல்கம் பேஜ் வந்து நிற்குது அப்படின்றத வச்சு தானே அந்த கம்ப்யூட்டர் அந்த செகண்டே ஒருத்தவங்க முடிவு பண்ணிடுவாங்க இந்த கம்ப்யூட்டர் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுமா இல்லை ஸ்லோவாக ஒர்க் பண்ணுமா. எஸ், அதை நம்ம சேஞ்ச் பண்ணவே முடியாது. அது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் டிஃபைன்ட் ஆன் ராம். ஓகேவா? ஸோ ஒரு இப்போ நான் ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுறேன்னா அந்த பவர் பட்டன் ஆன் பண்ணோடனே இது ஆன் ஆகும். பவர் பட்டன் ஆன் பண்ணி எனக்கு நான் வந்து ஆக்சஸ் பண்ணுறக்கே இன்னும் கொஞ்சம் 5 நிமிஷம் வெயிட் பண்ணணுன்னா அந்த ஃபோன் வந்து ஹேங் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்ட்? தட்ஸ் இட். ஸோ ரோம்னா என்னது? அந்த பவர், அந்த பூட்டிங் பவர். ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு என்னால் இன்ட்ராக்ஷன் கொடுக்குற வரைக்கும் ஒரு அது ஸ்பீடில் ஒர்க் பண்ணோம்ல, அந்த ஸ்பீடு எல்லாமே சொல்கிறது யாருன்னா ரீட் ஒன்லி மெமரி ரோம். அது ரோம் தான் சொல்லும். ரோம் தான் அது டிசைட் பண்ணும். அந்த லேப்டாப்போட ரோம் வச்சு தான் அது எவ்வளோ வேகமாக இருக்குது, அந்த ஸ்க்ரீன் ஸ்டாட்டிக் ஸ்க்ரீன் எனக்கு எவ்வளோ வேகமாக வருது அப்படின்றத சொல்ல முடியும். சரிங்களா? ஓகே, ஸோ வாட் இஸ் இட் அம்மா? ரீட் ஒன்லி மெமரி. ரீட் ஒன்லி மெமரினா என்னென்னா இட் ரெஃபர்ஸ் டு அ ஸ்பெஷல் மெமரி இன் அ கம்ப்யூட்டர். சரியா? அது வந்து நான் சொன்ன மாதிரி ப்ரீ ரெக்கார்டட் டேட்டா, அதெல்லாம் ஆல்ரெடி செய்ய வச்சது. நாம் வந்துட்டு லேப்டாப்பில் டவுன்லோட் பண்ணுறதுலாம் கிடையாது. It is already downloaded and already made up of. It is pre-recorded data in manufacturing time. So which cannot be modified. அதை என்னால் மாற்ற முடியாது. அது அந்த கம்பெனிக்காரன் செய்கிற அந்த விஷயங்கள். சரிங்களா? So the stored programs that can start the கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் பண்ணுறக்காகவும் அண்ட் பெர்ஃபார்ம் டைனமிக்ஸ் ஆர் அவைலபிள் இன் ரோம்ஸ். அது எப்படி வேகமாக பெர்ஃபார்ம் பண்ணும் அதை சொல்கிறது எல்லாமே ரோமில் தான் மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ரோம் ஸ்டோர்ஸ் கிரிட்டிக்கல் ப்ரோக்ராம்ஸ் சச் அஸ் அ ப்ரோக்ராம் தட்ஸ் பூட்ஸ் தி கம்ப்யூட்டர். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ரோமுங்கிறது டிஃபால்ட்டாக ஒரு கம்ப்யூட்டர் ரன் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதை ஆல்ரெடி ப்ரீ ரெக்கார்டடாக கொடுத்துருவாங்க. அதுதான் வந்து ரோமில் இருப்பாங்க. சரிங்களா? ஒன்ஸ் தி டேட்டா ஹாஸ் பின் ரிட்டன் ஆன் டு அ ரோன் சிப். ஒரு ரோன் சிப்பில் ஒரு விஷயங்களை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அது மாடிஃபைடோ ரிமூவோ பண்ண முடியாது. இட் ஒன்லி கேன் பி ரீட். நீங்கள் வேறு கம்ப்யூட்டர் வேணாலும் வாங்கிக்கலாம். இந்த கம்ப்யூட்டர் இவ்வளோ தான் ஒர்க்னா எஸ் இது இவ்வளோ தான் ஒர்க். சரிங்களா? ரிட்டைன்ஸ் இட்ஸ் கண்டென்ட் ஈவன் வென் தி கம்ப்யூட்டர் இஸ் டர்ன்ட் ஆஃப். நீங்கள் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணால் இதோட மெமரி போயிடும் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா இது ஆல்ரெடி ரிட்டர்ன் பண்ணி வச்சுது, இது அழியவே அழியாது. ஸோ இது வந்துட்டு கம்ப்யூட்டர் ஆனில் இருக்கும் போது ஆஃபில் இருக்கும் போதெல்லாம் சேஞ்ச் ஆகாது. இட் ஓன்ட் சேஞ்ச். ஸோ ரோம் இஸ் அ நான் வாலடைல் மெமரி. அது வந்துட்டு அழிஞ்சு போகிற மெமரி கிடையாது. ஒன்ஸ் ரோட்டட் இட் இஸ் ஆல்வேஸ் ரோட்டட். இட் நெவர் கெட்ஸ் ரீப்ளேஸ்ட். சரிங்கடாமா? ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. ரீட் ஒன்லி மெமரினாலே ஆல்ரெடி பண்ணி வச்சது தான். சரிங்களா? இட்ஸ் லைக் அ நான் வாலடைல் மெமரி. அதுவும் ஒரு நான் வாலடைல் மெமரி தான். அதுவும் நம்மளால் ஒரு டைம் தான் எழுத முடியுற மாதிரி மெமரி. ஒன்ஸ் அ ப்ரோக்ராம் இஸ் ரிட்டன் ஆன் டு அ ப்ரோக்ராம் இட் ரிமைன்ஸ் தேர் ஃபார் எவர். எப்பயுமே அவங்க இருப்பாங்க. சரிங்களா? Unlike the main memory, prompts retain its contents even when the context. நான் சொன்னல இதெல்லாம் ஒரு டைம் ஆல்ரெடி எழுதப்பட்ட விஷயங்கள். இந்த எழுதப்பட்ட விஷயங்களை மாற்ற முடியாது. இது வந்து நம்மளோட விதி மாதிரி தான். என்னதான் உருண்டு புரண்டாலும் வந்துட்டு விதியை மாற்ற முடியாது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இது வந்து கம்ப்யூட்டரோட தலையெழுத்துக்கள் தான் இந்த ரோமுக்கும் ரேமுக்கும் வித்தியாசம் இருக்குது. ரேமுங்கிறது நீங்கள் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுற ஸ்டோரேஜ் ஏரியா. சரியா? அது வந்துட்டு நீ ஆன் பண்ணுற வரைக்கும் தான் உயிரோடு இருக்கும், அதுக்கப்புறம் உயிரோடு இருக்காது. பட் ரோமுங்கிறது கம்ப்யூட்டரை ஒர்க் பண்ண வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற மெமரி. ஸோ அது வந்து ஆல்ரெடி எப்பயுமே இருக்க விஷயந்தான். ஆன் ஆஃப் ஆனாலும் அது மாறாது. ஸோ த ப்ரோம் டிஃபர்ஸ் ஃப்ரம் ரோம். ப்ரோமுக்கும் ரோமுக்கும் அப்போ என்ன வித்தியாசம்? ப்ரோம் இஸ் மேனுஃபேக்சர்ட் இஸ் அ பிளாங்க் மெமரி, வேறஸ் ரோம் இஸ். ஸோ ரோமுங்கிறது ஒவ்வொரு லேப்டாப்போ ஃபோனோ செய்யப்படும் போதே முன்னாடியே ப்ரோக்ராமரால் எழுதப்பட்டுடலாம். ஆனால் வந்து ப்ரோமுங்கிறது வந்துட்டு முன்னாடி இந்த கம்ப்யூட்டர் ரெடியாகிறதுக்கு முன்னாடி அது எழுதணும்னு அவசியம் கிடையாது. தட்ஸ் தி ஒன்லி டிஃப்ரென்ஸ். சரிங்களா? நான் லேப்டாப் வாங்கினதுக்கப்புறம் கூட நான் அதை வந்துட்டு தனியாக வாங்கி நான் அதை எழுதி அட்டாச் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ப்ரோக்ராமர் அதுக்குன்னு ஒரு ப்ரோக்ராமரோ இல்லை பர்னரோ இருப்பார். இதுக்கு பேர் என்ன? ப்ரோக்ராமர் ஆர் பர்னர் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க.
அவங்க எழுதி அந்த ப்ரோம் சிப்பை ஆட் பண்ணி கொடுப்பாங்க நம்மளுக்கு. ஸோ the process of programming a prom is called burning the program. ஸோ ப்ரோமில் ஒரு ப்ரோக்ராமை எழுதி கொடுப்பாங்கல்ல, அதுக்கு பேர் ப்ரோம், burning the prom அப்படிங்கிற விஷயம். ஸோ நெக்ஸ்ட் என்னடாமா, erasable programmable read only memory, EEPROM. ஸோ வாட் இஸ் EEPROM அப்படின்னு கேட்டிங்கன்னா, erasable programming read only memory is a special type of memory. அது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப், எல்லாமே ஸ்பெஷல் டைப் ஆஃப் மெமரி தான், which preserves as a prom. அவங்க ப்ரோமாக சர்வ் பண்ணுறாங்க. பட் தி கண்டென்ட், சரிங்களா, பட் தி கண்டென்ட் கேன் பி erased using ultraviolet rays. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அட்வான்டேஜஸ் இருக்கும். இப்போ ரோம்லேருந்து ப்ரோம் வந்துச்சு, ப்ரோம்லேருந்து EEPROM நான் ஒன்று டெவலப் பண்ணுறேன்னா அது இல்லாத ஒரு விஷயம் இதில் இருக்கணும்ல. ஸோ என்ன விஷயம்னா, இது வரைக்கும் நான் பார்த்ததுல என்னன்னா, அது ஒரு டைம் எழுதிட்டு அதை எரேஸ் பண்ண முடியாது, கரெக்ட். அப்போ EEPROMோட அட்வான்டேஜ் என்ன, அதை என்னால் எரேஸ் பண்ணி எப்போ வேணாலும் நம்ம மாற்றிக்கலாம், எனக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைசேஷன் மாதிரி மாற்றிக்கிற மாதிரி. ஸோ அதை எப்படி எரேஸ் பண்ணுறது, அல்ட்ராவயலட் ரேஸை வச்சு எரேஸ் பண்ணுவாங்க. ஸோ EEPROM retains its content until is exposed to ultraviolet light. ஸோ ஒரு லைட்டுக்கு அது எக்ஸ்போஸ் ஆகாத வரைக்கும் அந்த கண்டென்ட் வந்து அழிக்க முடியாது. இப்போது கேமரா வந்துட்டு பழைய காலத்து கேமராலாம் இருக்குது, லைக் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நெகட்டிவ்ஸில் மெமரி ஸ்டோர் ஆகிருக்கும். எப்போ வரைக்கும் அந்த நெகட்டிவ்ஸை டார்க் லைட்டில் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. ஒரு நெகட்டிவை நீங்கள் இப்படி வெயிலையோ அதுலேயே காமிச்சிட்டிங்கன்னா அதில் இருக்கிறது எரேஸ் ஆயிரும். நம்மளுக்கு அதில் என்ன பிக்சர் இருக்குன்னே தெரியாது. நீங்கள் நெகட்டிவ்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களான்னு தெரில, ஐ ஹோப் ஐ ஹாவ் சீன் திஸ். இப்படி குட்டி குட்டி பாக்ஸாக இருக்கும், சரிங்களாமா. அதை வந்துட்டு நீங்கள் படத்துலலாம் பார்த்துருப்பீங்கள, நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது. ஸோ the ultraviolet light clears its contents, making it possible to reprogram the memory, சரிங்களா. ஸோ EEPROM டிஃப்ரென்ஸ் பண்ண ப்ரோம் ரெண்டே விஷயம் தான். என்ன சொன்னேன், ப்ரோமும் ஒரு டைம் எழுதி முடிச்சு முடியும், EEPROM நான் எத்தனை தடவை வேணாலும் ரீரைஸ் பண்ணி எழுதிக்கலாம், சரியா. EEPROMs are used widely in personal computers because they are enable the manufacturer to change the content of the prom. ஸோ EEPROM தான் ப்ரோமோ விட அதிகமாக யூஸ் பண்ணப்படுது, பிகாஸ் எல்லாத்துக்குமே அவங்கவுங்களுக்கான கஸ்டமைசேஷன் தேவைப்படுது. ஸோ அந்த கஸ்டமைசேஷனை ப்ரொவைட் பண்ணுறதுக்காக EEPROM வந்து ப்ரோமோ விட அதிகமாக வயர்ட் பண்ணுறாங்க, சரியாடாமா. அப்டேட்டட் வெர்ஷன்ஸ், ஏதாவது வெர்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் அப்டேட் பண்ணுறதுக்கலாம். ஸோ erase the contents before the computer is delivered, சரிங்களா. ஸோ அந்த கம்ப்யூட்டர்ஸ் வந்துட்டு டெலிவர்ட் வரைக்கும். ஸோ இப்போ ஒரு கம்ப்யூட்டர் இருக்குடாமா, ஹெச்பின்னு ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, சரியா. கம்ப்யூட்டர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணும்போது ஒரு வருஷமாக இருக்கலாம், ஆனால் அந்த கம்ப்யூட்டரை வந்து நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறேன், ரொம்ப வருஷம் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ Windows 11 Windows 12, Windows 12 இருந்தால் 12.02 அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி எனக்கு விண்டோஸ் வெர்ஷன்ஸ் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த வெர்ஷன்ஸ் மாறிக்கிட்டே இருக்குன்றப்போ எனக்கு அப்டேஷன்ஸ் வேணும். ஸோ அந்த அப்டேஷன்ஸை EEPROM மூலயமா அவங்க கொடுத்துப்பாங்க. அதனால EEPROM வந்து பர்சனல் கம்ப்யூட்டர்ஸில் அதிகமாக ஒர்க் ஆகுது, சரியாடாமா. ஸோ வாட் இஸ் EEPROM? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அப்டேஷன். நான் தான் சொன்னல, Windows 11க்கும் Windows 12க்கும் அவ்வளோ வித்தியாசம் இல்லை, அவனுக்கும் இவனுக்கும் ஒரு சில வித்தியாசங்களால் நம்மளுக்கு கொடுக்கு. இட்ஸ் லைக் அன் அப்டேஷன். அந்த மாதிரி ரோமில் அப்டேஷன்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ எலக்ட்ரிக்கல் இரேசபிள் ப்ரோக்ராமிங் ரீட் ஒன்லி மெமரி. ஸோ EEPROMக்கும் EEPROMக்கும் வித்தியாசமாக இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு என்னது, ரீட் ஒன்லி மெமரி, இட் கேன் பி எக்ஸ்போஸ்ட் பை எலக்ட்ரிக் சார்ஜ். அது வந்து லைட்ஸு, இது எலக்ட்ரிக் சார்ஜ் மூலயமா என்னால் எக்ஸ்போஸ் பண்ண முடியும். ஸோ EEPROM கண்டென்ட்ஸ் ஈவன் இது எல்லாமே கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணாலோ எல்லாருமே ஆனில் தான் இருப்பாங்க. ஏன்னா இது எழுதப்பட்ட விஷயங்கள், சரியா. இது நீங்கள் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுற விஷயம் இல்லை, நாம் ஒர்க் பண்ணுற விஷயமே இல்லை. நாம் ஒர்க் பண்ணுற விஷயம் மட்டும்தான் கம்ப்யூட்டர் ஆன் ஆஃப் ஆகும்போது சேவ் பண்ணலான்னா மாறி போயிடும். பட் இது அப்படி கிடையாது. ஸோ கம்பேரிங் வித் ஆல் அதர் டைப்ஸ் ஆஃப் EEPROM இஸ் ஸ்லோவர் இன் ப்ராசஸ். மற்றவங்கள விட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் வந்துட்டு ஸ்லோவாக இருக்குது, சரியாடாமா. இட் இஸ் வெரி 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 ஸ்லோ, ஓகேவா. மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது திஸ் இஸ் வெரி வெரி ஸ்லோ. ஈவன் தோ இட் ஹேஸ் அன்
ஏன்னா எலக்ட்ரிக்கல் சார்ஜ் மூவ் ஆகுது. சார்ஜ் மூவ் ஆகுறதுனால எலக்ட்ரான் ப்ரோட்டான்ஸோட இன்ட்ராக்ஷன்ஸ்னால இந்த இடத்துல நம்மளுக்கு வந்துட்டு யூ வில் பி வெரி, ஏன்னா நம்ம கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே ஐசிஸ் கூட கனெக்ட் பண்ணது, ஓகேவா? ஆனால் இவங்க எலக்ட்ரான் ப்ரோட்டான்ஸோட கனெக்ட் பண்ணவங்களா இருப்பாங்க. ஸோ அந்த கனெக்ஷன்றதுனால இது ஸ்லோ இன் ப்ராசஸாக இருக்கும். அதெல்லாம் நீ மனசில் போட்டு வச்சுக்காது. மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது இவங்க ஸ்லோவர் இன் ப்ராசஸ். சரியாடாம்மா? அடுத்தது வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் ஊப்ஸ். சரிடாம்மா, இது ரொம்ப இதுவும் இந்த அட்வான்டேஜஸ். சரியா? ஒன் செக், இதுக்கு நம்ம டயக்ராம் ஒன்று அது பார்த்தா கொஞ்சம் நல்லா புரியும். ஒன் செக். அட்வான்டேஜ் ஆஃப் ஊப்ஸ். காணாமே. No, it's not advantage of oops. The distributed operating system. ஓகேவாடாப்பா? இந்த டயக்ராம் தான். சரிங்களா? வாட்ஸ் தி டயக்ராம்? திஸ் இஸ் தி டயக்ராம். ஓகே. எப். சரிடாம்மா, இந்த ரெண்டு இதுக்கு பேர் தான் வந்து சர்வர். இதில் தான் வந்து டேட்டாஸ் வந்து ஸ்டோர் ஆகிருப்பாங்க, ஃபைல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இவங்க எல்லாருமே இங்கே இருப்பாங்க. சரிங்களா? கூகுள் ட்ரைவ் இல்லைன்னா மைக்ரோசாஃப்ட் ஒன் ட்ரைவு, இந்த எல்லாத்துலேயுமே இங்கே ஸ்டோர் ஆகிருக்கு வச்சுருப்பாங்க. சரியா? இது எல்லாமே எங்கே போகுது பாருங்க, கனெக்ட் ஆகுது. எல்லா கம்ப்யூட்டர்ஸ் கூட அது கனெக்டடில் இருக்குது. யார் கூடலாம் வந்துட்டு அது கனெக்டடாக இருக்கோ அவங்க கூடலாம் வந்து இந்த டேட்டாஸும் இந்த ஃபைல்ஸும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அவன் எங்கே வேறு இடத்துல இருப்பாங்க, ஆனால் இதை வந்து நான் இந்த லேப்டாப்பாலையும் இந்த லேப்டாப் வாட் எவர் இங்கே யார் கூடலாம் அது லேண்ட்லாம் என்னது லோக்கல் ஏரியா நெட்வொர்க், அந்த நெட்வொர்க் மூலியமாக அது கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ அது கனெக்ட் ஆகிருக்குன்றப்போ டிஸ்ட்ரிபியூட் ஆகுது ஃபைல்ஸ். சரியா? இதுதான் கதை. இந்த கதையை நம்ம 5 மார்க்கில் எழுத போகிறோம். ஸோ the distributed operating system is used to access share data and files that reside in any machine around the world using internet or intranet. ஓகேவா? ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமை எதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன், ஃபார் வாட் இட் இஸ் யூஸ், எனக்கு டேட்டாஸையும் ஃபைல்ஸையும் ஷேர் பண்ணுறக்காக யூஸ் பண்ணுறேன். அதுதான் மொதல் விஷயம். நான் அது மூலிமா சர்வரில் இருக்க என்னோடய டேட்டாஸையோ ஃபைல்ஸையோ நான் மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சரியா? ஆனால் எப்படி? யூஸிங் இன்டர்நெட். நான் இப்போ இந்த லோக்கல் ஏரியா நெட்வொர்க் அது வந்து இன்டர்நெட். அது இன்டர்நெட்டாகவும் இருக்கலாம், இன்ட்ராநெட்டாகவும் இருக்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு the users can access if it is available on their own computer. அதை கம்ப்யூட்டரில் இல்லைனாலுமே அவங்க யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? the advantage of இதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னா நான் சொன்ன மாதிரி,
So user at one location can make use of all the resources available at another location over the network. எனக்கும் அவங்களுக்கும் ஒரு நெட்வொர்க் கனெக்ஷன் மட்டும் இருந்தால் போதும், அவர் அங்கேயே இருந்தாலும் அங்கிருந்து என்னால் இங்கே ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவாடாமா? இப்போ ஐடி எல்லாருமே அப்படி தான், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆஃபீஸில் இருக்கிறவங்க எல்லாரும் அப்படி தான். அவங்களால அவங்க ஆஃபீஸில் இருக்க எல்லா கண்டென்ட்டையும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஈவன் தே ஆர் ஒர்க்கிங் ஃப்ரம் தியர் ஓன் ஹவுஸ். அவங்களோட ஓன் ஹவுஸ்லேருந்து தான் ஒர்க் பண்ணுறாங்க. பட் ஈவன் தோ அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். சரியா? ஏன்னா அவங்களுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ அது செகண்ட் விஷயம் என்னது, மெனி கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸ் கேன் பி ஆடட் ஈஸியஸ்லி இன் த நெட்வொர்க். இதனால ஒரு கம்ப்யூட்டர் 2 கம்ப்யூட்டரில் 4-5 கம்ப்யூட்டர் தாண்டி எவ்வளோ கம்ப்யூட்டர்ஸ் வேணாலும் ஒரு நெட்வொர்க்கில் என்னால் ஆடப் பண்ணிக்க முடியும். ஓகேவாப்பா? ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்தால் தான் அதை பண்ண முடியும். ஓகே, ஸோ இம்ப்ரூவ்ஸ் தி இன்ட்ராக்ஷன் வித் தி கஸ்டமர்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸ். ஸோ அப்போ என்னால் நிறையா கிளைண்ட்ஸை வந்துட்டு என்னோட ஆக்சஸ்லேருந்தே நிறையா ஒருத்தங்களை வச்சுக்க முடியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிளைண்ட்ஸ்னால் நான் எத்தனை பேர்த்த வாக்குக்கு எடுத்துக்கணும், அப்போது ஒவ்வொரு கிளைண்ட்ஸுக்கும் எனக்கு எவ்வளோ வந்துட்டு ரிசோர்ஸஸ் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது எதுவுமே தேவையில்லை. ஏன்னா நான் ஒருத்தையே வந்து 10 கிளைண்ட்ஸ் 11 கிளைண்ட்ஸை நான் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் எங்கேயோ இருக்கேன், நீங்கள் என்னை எங்கேயோ பார்த்துட்ருக்கீங்க, கரெக்ட்? பட் நான் ஒருத்தையும் வந்து உங்களுக்கு இத்தனை பேர்த்துக்கு டீச் பண்ண முடியும் பிகாஸ் ஆஃப் திஸ் நெட்வொர்க், ரைட்? என்னோட ரிசோர்ஸஸை உங்களால் ஷேர் பண்ணிக்க முடியும் பிகாஸ் ஆஃப் நெட்வொர்க். ஏன்னா நீங்களும் ஒரே நெட்வொர்க், வேதாந்துங்கிற நெட்வொர்க் மூலியமாக நம்ம ஒரே இடத்துல இருக்கும், கரெக்ட்? ஸோ இது தாண்டாப்பா. ஸோ திஸ் இம்ப்ரூவ்ஸ் தி இன்ட்ராக்ஷன் வித் தி கஸ்டமர்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸ். ஓகே, ரிடக்ஷன் தி லோடான ஹவுஸ். அதனால அந்த ஒரு கம்ப்யூட்டர் இருந்தால் தான் நான் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றது கிடையாது. நான் எந்த கம்ப்யூட்டர் இருந்து வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம் பிகாஸ் எவ்ரிதிங் இஸ் ஷேர்ட் எவ்ரிவேர். ஓகே, என்னோடய கூகுள் என் ஃபோன் இல்லை, என் ஃபோனில் மட்டும்தான் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கு, என் ஃபோன் டேமேஜ் ஆச்சுன்னா எல்லாமே போச்சு அப்படின்றது இல்லாமல் நான் ட்ரைவில் சேவ் பண்ணி வச்சுக்கினா எந்த ஃபோன்லேருந்து வேணாலும் என் ட்ரைவை நான் லாகின் பண்ணி அதை நான் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். திஸ் இஸ் தி ஒன்லி திங். ஸோ த ஹோஸ்ட்னது யார் மேலே நம்பிக்கையோ அதான் முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு பேர் தான் ஹோஸ்ட்டு. அந்த கம்ப்யூட்டரில் தான் எல்லாமே இருக்கணும், அதுதான் எல்லாத்துக்குமே தலைவர். அந்த தலைவர் இல்லைன்னா அந்த குரூப்பே ஸ்பாயில் ஆயிரும். அப்படி இல்லை, அதுக்கு ஒன்று ஆனாலும் மற்ற எல்லாத்துக்கிட்டையும் அது இருக்கும். தட்ஸ் தி குட் லீடர். அந்த குட் லீடர்ஷிப்பை இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுது. சரியாடாப்பா? So we are going to have types of error. என்னடாமா? types of error. So what is types of error? பார்த்தலாமா? ஒரு 3 டைப்ஸ் இருக்குடாமா. சின்டாக்ஸ் எரர் இருக்கு, சிமாண்டிக் எரர் அண்ட் ரன் டைப் எரர். இந்த மாதிரி 3 எரர் இருக்கு. சரியா? ஸோ சின்டாக்ஸ் எரர்னா என்னது? ஜஸ்ட் ஃபார்முலாவில் நான் மிஸ்டேக் பண்ணுறேன். இட்ஸ் லைக் மேக்ஸ் மாதிரி தான். இப்போ என் ஃபார்முலா மிஸ்டேக்னா என் சம்மும் மிஸ்டேக்காக தான் இருக்கும். ஸோ என் ஃபார்முலாவில் மிஸ்டேக் இருந்ததுனால எனக்கு ஆன்சரும் மிஸ்டேக்காக தான் வருது. சரியா? அந்த மிஸ்டேக்கு பேர் சின்டாக்ஸ் எரர். என்ன மேம் ஃபார்முலா எரர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சி அவுட் கரெக்டாக தான் போட்டாங்க, இதுக்கான இது லெசன்ஸும் கரெக்டு, இதெல்லாம் கரெக்டு. ஆனால் நீங்கள் கம்மா இங்கே செமிகோலன் போடலன்னா அந்த லைன் வந்து எண்டே ஆகலைன்னு வந்துட்டு கம்ப்யூட்டர் நினச்சிக்கும். அந்த கம்ப்யூட்டர் நினச்சனால அந்த எக்ஸிக்யூஷன் முடியவே முடியாமல் அங்கேயே நின்றுட்டுருக்கும். சரியா? ஸோ சின்டாக்ஸ் இஸ் அ செட் ஆஃப் கிராமட்டிக்கல் ரூல்ஸ் டு கன்ஸ்ட்ரக்ட் அ ப்ரோக்ராம். ஒரு ப்ரோக்ராமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறக்காக நான் யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் தாண்டாமல் சின்டாக்ஸு. சரியா? இதை பேஸ் பண்ணி தான் நான் ப்ரோக்ராமை எழுதுகிறேன். ஸோ எவ்ரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஹேஸ் அ யூனிக் ரூல்ஸ். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக்கான ரூல்ஸ் இருக்குது. இந்த ரூல்ஸை பேஸ் பண்ணி தான் நான் அந்த கம்ப்யூட்டருக்கோ இல்லை அந்த சாஃப்ட்வேருக்கோ இல்லை ஓஎஸ்க்கோ நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ ஃபார் கன்ஸ்ட்ரக்டிங் தி சோர்ஸ் கோடை ஆக்சஸ் பண்ணுறக்காக. சின்டாக்ஸ் எரர்ஸ் occur when grammatical rules of C++. இப்போ நீங்கள் C++ தான் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ C++ எங்கே வயலேட் ஆகுதோ அந்த இடத்துல சின்டாக்ஸ் எரர் அப்படிங்கிறது ஒன்று அக்கர் ஆகும். எக்ஸாம்பிள். ஸோ இப்போ என்ன எக்ஸாம்பிள்? இஃப் யூ டைப் as follows. நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சரியா? C++ will throw an error. அவன் ஒரு எரரை உனக்கு கொடுக்குறான். இந்த ஒரு லைன்னால எரர் வந்துச்சு. ஏன்? பிகாஸ் as per grammatic rules of C++,
எவ்ரி எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட் ஷுட் டெர்மினேட் வித் அ செமிகோல். முடியறது செமிகோலனால தான் முடியணுங்கிறது கிராமர்ஸ். நான் சொல்லி வச்சிருக்கேன் கிராமர். ஓகேவா? கிராமர்ஸ் இல்லை அப்படின்னா அது புரியாது. பட் திஸ் ஸ்டேட்மெண்ட் டஸ் நாட் எண்ட் வித் அ செமிகோலன். இப்போது ஆக்சுவலி he says, நான் உங்களுக்கு தமிழில் சொல்கிறேன், இங்கிலீஷை விட நான் தமிழில் சொன்னால் அவங்களுக்கு இன்னும் புரியும். சரியா? அவன் சொல்கிறான், அவன் வந்து என்கிட்ட வந்துட்டு இப்படி பேசுகிறான்னு, நான் அதுக்கு என்ன பதில் சொல்கிறது இப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறான்னா, யார் எதை சொல்கிறாங்கன்னு சொல்ல. அவன்னா அந்த அவன் என்ன குறிக்குமா, இல்லை இன்னொருத்தரை குறிக்குமா, இல்லை உங்களை குறிக்குமா? ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ அந்த இடத்துல அந்த மிஸ்டேக்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், செமிகோலனையும் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். கரெக்ட்? ஸோ அந்த விஷயங்கள் தான் இப்போ இந்த இடத்துல சி அவுட் அப்படின்றத இதனை வெளியே தள்ளு, இதனை அவுட்புட்டாக சொல்லு அப்படின்றது. யார் அவுட்புட்டாக சொல்கிறதோ, வெல்கம் டு ப்ரோக்ராமிங் இன் C++ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியா நான் வாயை திறந்து வச்சுட்டே இருந்தால் நான் இன்னும் பேசிக்கிட்டே இருக்கேன்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. when I stop talking you know ஓகே அவங்க முடிச்சுட்டாங்க, நாம் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். அந்த மாதிரி when computer know this line stops அப்படின்றது எப்படி தெரியும்? இந்த கோலன்னால தான், அந்த செமிகோலன்னால தான் தெரியும். ஸோ செமிகோலன் நீங்கள் போடலன்னா சின்டெக்ஸ் எரர் கிடைக்கும். சரியாம்மா? இப்போ சின்டெக்ஸ் எரருக்கு நான் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சின்டெக்ஸ் எரர் அந்த ஒரு கம்ப்யூட்டரில் நான் சின்டெக்ஸ் எரர் நான் பண்ணுறதுனால அது ரன் ஆகாமல் இருக்குமா? அப்படிலாம் கிடையாது. ஃபார்முலா மிஸ்டேக்குன்றதுனால உனக்கு ஆன்சர் வராமல் இருக்குமா? இல்லை. நீங்கள் மேக்ஸில் ஃபார்முலா தப்பாக போட்டாலும் சப்ஸ்டியூஷன் மேக் பண்ணி ஒரு ஆன்சரை கொண்டு வந்துருக்கீங்க, ஆன்சர் தான் தப்பு. சரியா? புரியுதாடாமா? அப்போது சின்டெக்ஸ் எரர்னால ஒரு ரன் ஆகாமல் இருக்குமா? ப்ரோக்ராம் ரன் ஆகா இல்லை, இட் ரன்ஸ் தி ப்ரோக்ராம். நம்மளுக்கு ப்ரோக்ராம் ரன் ஆகும். சரியா? விஷயம் என்னது? ப்ரோக்ராம் நம்மளுக்கு ரன் ஆகும். ஓகேவா? செகண்ட் விஷயம் என்னது? ஆனால் ரன் ஆகிறதுக்கு முன்னாடியே ஸ்டாப் ஆயிடும். ஸோ ப்ரோக்ராம் ரன்ஸை விட கம்பைல்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். சரியா? கம்பைல் பண்ணோம், கம்பைல் பண்ண உடனே அது எரரை நம்மளுக்கு எடுத்து காட்ட ஆரம்பிச்சிடும். சரியா? எரரை ஹைலைட் பண்ணி காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. சரியாடாமா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோடுக்குமே வந்துட்டு இப்போ ஒவ்வொரு கோடுக்கு ஏற்ற மாதிரி சின்டாக்ஸ் எரர்ஸ் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து செமிகோலன், நீங்கள் கோலன் இல்லைன்றது C++ ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் எரர். நீங்கள் 12th பைத்தான் படிப்பீங்க, அப்போ அங்கே எரர் கிடையாது. அங்கே வந்துட்டு நான் எல்லாத்தையும் வந்துட்டு காமிச்சிக்கிட்டே இருக்கணும், முடிக்கணும், செமிகோலன்லாம் ஸ்டாப் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. அங்கே வந்து நான் இப்படி தான் எழுதுவேன். பிரிண்ட் I will write like this, print every welcome to programming in C++ அப்படின்னு சொல்லி நான் முடிச்சிடுறேன். இந்த மாதிரி நாங்கள் முடிப்பேன். ஸோ இது வந்து ஏன்னா இது பைத்தான். ஸோ ஒவ்வொரு சோர்ஸ் கோடுக்கு ஏற்ற மாதிரி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இட் கீப் ஆன் யூனிக் ரூல்ஸ் இருக்கும். அது வந்து யூனிக் டியூனில் இருப்பாங்க. ஸோ சின்டெக்ஸ் எரர் வந்து ஹைலைட் பண்ணி கம்பைல்ஸ் கொடுத்துருவாங்க, ஆனால் ஹைலைட் பண்ணி காமிச்சிருவாங்க. சரியா? ஸோ சிமாட்டிக் எரர்னா என்னது? இதுக்கு பேர் வந்து லாஜிக்கல் எரர். சரியாடாமா? இந்த லாஜிக்கல் எரர்னா என்ன? லாஜிக்கல் எரர் இருக்கிறது, நான் ஃபார்முலா கரெக்டாக போட்டுட்டேன், எனக்கு வந்துட்டு ஆனால் ஆன்சர் தப்பாக வருது. ஏன்? நல்லா யோசிச்சுப்பாரு. பிகாஸ் ஐ வில் டூ சில்லி மிஸ்டேக்ஸ். கரெக்ட்? நான் வந்து சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணுவேன். அந்த சில்லி மிஸ்டேக்ஸுக்கு பேர் சிமாட்டிக் எரர் கம்ப்யூட்டரில். சரியாடாமா? ஸோ இப்போ வந்துட்டு நான் என்னோட வேலை இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேன். நீங்கள் 2 அவுட்புட் A இன்புட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து 5ன்னு வாங்கிக்கோங்க, B இன்புட் ஸ்டேட்மெண்ட் போட்டு 3ன்னு வாங்கிக்கோங்க. இவங்க 2 பேர்த்தையும் ஆட் பண்ணுங்க. இவங்க 2 பேர்த்தையும் ஆட் பண்ணால் எனக்கு 8 தான் அவுட்புட்டாக வரணும். கரெக்டாக? ஆனால் எனக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் ஐ கெட் 2. ஸோ விச் இண்டிகேட்ஸ் அப்போ என்ன நடந்திருக்கு? நான் டேட்டா கரெக்டாக தான் வாங்கியிருக்கேன், சின்டெக்ஸும் கரெக்டாக தான் வாங்கியிருக்கேன், அப்புறம் எனக்கு அவுட்புட் தப்பாக வருது, ஆன்சர் ஏன் தப்பாக வருது? பிகாஸ் நான் அடிஷனுக்கு பதிலாக சப்ராக்ஷன் கொடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி லாஜிக்கலாக நான் வந்து எரர் பண்ணுறேன். இது வந்து தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது.
கம்ப்யூட்டர் அதோட வேலையை சரியாக செஞ்சிருச்சு, நாம் நம்மளுக்கு தேவைப்படுற விஷயத்த தெரியாமல் சொல்லிட்டோம், அப்பா மாற்றி சொல்லிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ப்ரோக்ராம் ஹேஸ் நாட் ப்ரொடியூஸ் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட். நான் நினச்ச ஆன்சர் வரலை, ஈவன் தோ நான் சின்டெக்ஸ்லாம் கரெக்டாக தான் எழுதி முடிச்சிருக்கேன். சரியா? இட் மே பி ஹேப்பன்டு பை ராங் யூஸ் ஆஃப் வேரியபிள். நான் வந்துட்டு வேரியபிள்ஸை தப்பாக போட்டனால நான் ஏன் பி ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக ஏசி ஆட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி வேரியபிள்ஸோட தப்பாக நான் யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைனா ஆப்ரேட்டரை நான் தப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அடிஷன் சப்ராக்ஷன், சப்ராக்ஷன் அடிஷனுக்கு பதிலாக, இல்லைனா ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷன் தப்பாக இருக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம சப்ராக்ஷன்றப்போ 3 - 5ன்றப்போ எனக்கு -2 தான் வரும், 5 - 3ன்னு கேட்டால் எனக்கு 2 தான் வரும். ஸோ இந்த ஆர்டர் ஆஃப் வேரியேஷன்ஸ் எந்த ஆர்டரில் நீ எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அதை நீங்கள் மாற்றி சொன்னாலும் ஆன்சர்ஸஸ் மாறும். ஸோ நான் வேரியபிள்ஸையோ ஆப்ரேட்டரையோ ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷன்ஸையோ மாற்றினேன்னா எனக்கு ஆன்சர் சேஞ்ச் ஆகும். கரெக்ட்? திஸ் மீன்ஸ் அ ப்ரோக்ராம் இஸ் கிராமட்டிக்கலி கரெக்ட், பட் லாஜிக்கலாக தப்பு பண்ணிட்டோம், அதனால தான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ஆன்சர் வரலை. ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் லாஜிக் எரர். ஓகேவாடாமா? நெக்ஸ்ட்டு ரன் டைம் எரர். யாரை வந்து ரன் டைம் எரர்னு சொல்லுவாங்க? ஸோ ஒரு ரன் டைம் எரர் அக்கர்ஸ் டியூரிங் தி எக்ஸிக்யூஷன் ஆஃப் அ ப்ரோக்ராம். ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஆகும்போது வரைக்கிறதுக்கு பேர் தான் ரன் டைம். சரியா? இட் அக்கர்ஸ் பிகாஸ் ஆஃப் சம் illogical ஆப்ரேஷன், illegal operations that takes place. நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், if a program tries to open a file which does not exist. It exists. நான் ஒரு கம்ப்யூட்டரில் அதை நான் டெலீட் பண்ணிட்டேன், நான் ஒரு இதை டவுன்லோட் பண்ணுறேன், தவறுதெல்லாம் நான் அதை டெலீட் பண்ணிவிட்டேன், அது என் கம்ப்யூட்டரில் ஸ்டோர்டாக இருக்காது. நான் சர்ச்சில் போய் காட்டும் போது அது எனக்கு கொடுக்குமா? கொடுக்காது. நான் சர்ச் பண்ண மட்டும் அது கொடுக்காது, எனக்கு அது எரர் காட்டுது. என்ன எரர்னு பார்த்தா அது கம்ப்யூட்டர்லேயே இல்லைடா, நான் எப்படா அவனை தேடி தருவேன் அப்படின்னு எனக்கு சொல்லுது. சரியா? ஸோ இது வந்து அவங்க கொடுக்குற எக்ஸாம்பிள்ஸ். இந்த மாதிரி ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொடுக்கலாம். ஓகேவாடாமா? இட் அக்கர்ஸ் பிகாஸ் இட் இஸ் டியூரிங் ரன் டைம் தான் அது தெரிய வரும். நான் வந்துட்டு டைப் பண்ணுற வரைக்கும் அந்த ஒரு ஃபைல் இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியாது. அது சர்ச் பண்ண போகும்போது தான் எனக்கு தெரிய வந்தது அந்த ஃபைலை நான் டெலீட் பண்ணிட்டேன்னு. ஸோ இட் ஹேப்பன் டியூரிங் ஒன் ரன் டைம். சரியாடாமா? ஃபார் எக்ஸாம்பிள் டிவிஷன். சரிங்களா? இப்போது 9 0ஆல் டிவைட் பண்ணுமா? கம்ப்யூட்டர் பண்ணுமா? நோ. ஏன்னா இப்படி ஒரு விஷயங்களை நான் சொல்லிடுவேன். டிவிஷன்றனாலே டினாமினேட்டர் 0வாக இருக்கக்கூடாது, ஷுட் நாட் பி ஈக்குவல் டு 0. ஏன்? திஸ் இஸ் அன்டிஃபைன்டு. இப்படி ஒரு டிவிஷனை நம்ம இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. இட் இஸ் அன்டிஃபைன்டு. கரெக்டாக? ஸோ தட்ஸ் இட். அதுக்கு பேர் தான் ரன் டைம். இப்படி ஒரு விஷயங்கள் இல்லை. ஆப்ரேஷன் டிஃபைன்டாக இருக்கு, ஆனால் 0ஆல் டிஃபைன் பண்ணணும்னு எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு சொல்லலை. ஸோ அதனால இது ரன் டைம் எரரை காட்டும். புரியுதாடாப்பா? இந்த 3 டைப்ஸ் ஆஃப் எரர் இருக்கு. யூ ஜஸ்ட் ஸ்டடி இட். வாட் இஸ் இட்? சின்டாக்ஸ் எரர், சிமாட்டிக் எரர் அண்ட் ரன் டைம் எரர். இந்த 3 டைப்ஸ் ஆஃப் எரர் இருக்குது. ஏதாவது ஒரு விஷயங்களை கொடுத்து இது ரன் டைம் எரரா, சிமாட்டிக் எரரா, லாஜிக்கல் எரரான்னு ஒருத்தவங்க கேட்பாங்க. அதுக்கு நம்மளுக்கு பதில் சொல்ல தெரியும். சரியாடாமா? எஸ். இப்போ வந்துட்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இஃப் எல்ஸ் அண்ட் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? இஃப் எல்ஸ் அண்ட் ஸ்விட்ச். நான் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து நான் அதை வந்து டிஃபைன் பண்ணால் எனக்கு 5 மார்க்ஸ் சூப்பராக போட்டுருவாங்க. சரியா? ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். /include
iostream dot using namespace std. ஓகேவா, int main ஓப்பன் பண்ணிக்கிறேன், int age which is equal to 122. if நான் ஏஜை செக் பண்ணுறேன் 18 விட அதிகமாக இருந்தால் say out eligible to vote. else say out not eligible. return 0. சரியாடாப்பா. அடுத்த எக்ஸாம்பிள், இது வந்துட்டு எதுக்காக, ஸ்விட்சுக்காக ஒரு எக்ஸாம்பிள். சரியா, இன்ட்டு முன்னாடி இங்கே எழுதிக்கலாம், இங்கே எழுதிக்கோங்க, /include ivostream.com using namespace std int main இதெல்லாம் அங்கேயே எழுதிக்கோங்க. நான் இங்கே ஸ்ட்ரெயிட்டாக எழுதுகிறேன். சரியா, int my options int day, என்னோட டே வந்து 3. switch day case 1. Sunday. ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு கீழேயும் நான் பிரேக்கோ இந்த மாதிரி கேஸ் 2 கொடுப்பேன். கேஸ் 2க்கு வந்துட்டு see out Monday. ஸோ நெக்ஸ்ட்டு கேஸ் 3 வந்துட்டு see out Tuesday. கேஸ் 4 வந்துட்டு நம்மளுக்கு இது வந்திருக்கு டிஃபால்ட் 5 6 7 கொடுக்குறேன். நான் டிஃபால்ட்டுன்னு ஒன்று கொடுக்குறேன். சரியா, டிஃபால்ட் default see out invalid day. break டிஃபால்ட்டுக்கு கொடுக்க வேண்டாம். சரியா, யாரா பசங்களா, இந்த இதை வந்துட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். விஷயம் என்னென்னா, வாட் இஸ் இஃபல்ஸ்னால் என்ன அப்படின்னு நான் சொன்னேன்னா, இஃபல்ஸ் அப்படிங்கிறது நான் வந்துட்டு இப்போது ஏஜை கொடுக்குறேன்டா, ஏஜ் வந்து 122ன்னு கொடுக்குறேன். என்னோடய ஏஜ் வந்து 122னா நான் செக் பண்ணுறேன். நான் செக் பண்ணும் போது 18 அப்படின்னு நான் செக் பண்ணுறேன். 18 விட அதிகமாக இருந்தால் இது எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைனா இது எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா, இப்போ இதுவே ஸ்விட்ச் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ டேங்கிறது இது மல்டி சாய்ஸ் ஆப்ஷன்ற மாதிரி. மல்டி சாய்ஸ் ஆப்ஷன்ங்கிறது என்னது, ஒரு கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர்னு ஆல்ரெடி இருக்கும், இல்லைனா நன் ஆஃப் தி அபோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இவன் எதுவுமே ஆன்சர் இல்லைனா நன் ஆஃப் தி அபோ கொடுத்துருப்போம். அந்த மாதிரி நானே ஆப்ஷன்ஸை கொடுத்துட்றேன். ஓகே, இல்லைன்றப்போ டிஃபால்ட்டுங்கிறது நன் ஆஃப் தி அபோன்ற மாதிரி. சரியா, இப்போ டே 3னா 3க்கான சாய்ஸஸ் என்ன அப்படின்றது எனக்கு வந்தது. கரெக்டா, ஸோ 3ன்றப்போ என்ன வந்தது, எனக்கு டியூஸ்டே வரும். 3வது நாள் யார், டியூஸ்டே அப்படின்ற டியூஸ்டே எனக்கு 3ங்கிற ஆப்ஷன் எனக்கு கரெக்டாக கிடைக்கும். ஓகேவாடாமா, இதுதான் ப்ராசஸ். இங்கே பாரு, இப்போ இதை பார்ப்போம். ஸோ எக்ஸ்பிரஷன் இன்சைட் இஃப் ஸ்டேட்மெண்ட் டிசைட் வெதர். ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே இருக்க கண்டிஷன் அந்த எக்ஸ்பிரஷன். ஓகேவா, இந்த எக்ஸ்பிரஷன் இந்த ஏஜ் லெஸ் தென்னா கிரேட்டர் தானா அப்படிங்கிற இந்த எக்ஸ்பிரஷனை வச்சு தான் யார் எக்ஸிக்யூட் ஆவான்னு நான் டிசைட் பண்ணுவேன். ஸோ இட் டிசைட்ஸ் வெதர். ஓகேவா, இட் டிசைட்ஸ் வெதர் தி டூ எக்ஸ் பிளாக் பண்ணுமா எல்ஸ் பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணுமான்னு அதுதான் டிசைட் பண்ணும். ஸோ எக்ஸ்பிரஷன் இன்சைட் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் வரதை வச்சு தான் என்ன கேஸ் எக்ஸிக்யூட் ஆகுன்றது டிசைட் ஆகும். சரியா, எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து இங்கே கேஸை டிசைட் பண்ணும், இங்கே எக்ஸ்பிரஷன்ஸ் வந்துட்டு இஃப் பிளாக்கா எல்ஸ் பிளாக்கான்றதை டிசைட் பண்ணும்.
ஸோ an if else statement uses multi statements. அதில் நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இஃப்குள்ளே போட்டு நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்விட்சில் அப்படி கிடையாது. ஸ்விட்சுங்கிறது லைக் மல்டி சாய்ஸஸ், நான் எவ்வளோ சாய்ஸஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். லைக் இஃபுக்குள்ளே நான் எவ்வளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணாலும் கொடுக்கலான்ற மாதிரி அங்கே நான் எவ்வளோ சாய்ஸஸ் வேணாலும் கொடுக்கலாம். if else statement checks for equality as well as for logical expressions. அதில் நான் ஈக்குவல் டுவா இல்லை கிரேட்டர் தானா லெஸ் தானான்ற இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸை நான் இஃப் கிளாஸில் வச்சு செக் பண்ணிக்க முடியும். ஸ்விட்சுங்கிறது ஈக்குவல் டுக்கு மட்டும்தான் பார்க்கும். லெஸ் தென், ஈக்குவல் தென், கிரேட்டர் தானுக்குலாம் அது பார்க்காது. கரெக்டாக ஈக்குவலாக எந்த சாய்ஸ் கரெக்டாக இருக்கோ அது வரும். அப்ராக்சிமேட்லிலாம் ஸ்விட்சில் ஒர்க் அவுட் ஆகாது. சரியாடாமா? ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட் எவால்வேட்ஸ் இன்டீஜர் கேரக்டர், எல்லா கேரக்டரும் வருவாங்க. எல்லா டேட்டா டைப்பும் வந்து இஃப் எல்ஸில் நான் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்டீஜர் யூஸ் பண்ணிக்கலாம், கேரக்டர் யூஸ் பண்ணிக்கலாம், பாயிண்டர் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கூட யூஸ் பண்ணலாம், பூலியன் டைப் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கூட நான் யூஸ் பண்ணி இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸை எழுதிக்க முடியும். ஆனால் ஸ்விட்ச் அப்படி கிடையாது. ஸ்விட்சுங்கிறது இன்டீஜர் இல்லைன்னா கேரக்டர், அவ்வளோதான். இது ரெண்டு மட்டும் தான் யூஸ் பண்ண தெரியும், வேறு எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. ஆப்ஷன்ஸ் பாருங்கள், ஆப்ஷன்ஸ் என்னது? ஒன்றும் உங்களுக்கு 1 2 3 4ங்கிற ஆப்ஷன் இருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு ஏபிசிடிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கு, அவ்வளோதான். ஸோ your options should be like that. வேறு எப்படி இருக்கக்கூடாது. கரெக்ட்? நெக்ஸ்ட்டு, if the condition is false, then the else block executes. condition false னா எக்ஸ்ப்ளோஸ். இங்கே எதுவுமே மேட்ச் ஆகலைன்னா டிஃபால்ட் வருவாங்க. ஓகேவா? if the condition is false, then default statements are executed. இவ்வளோதான் விஷயங்கள். சரியாடாமா? ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்ஸை பார்த்துட்டு அந்த ப்ரோக்ராம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இது நம்மளுக்கு புரிய வரும். ஓகே, we are having 4 advantages of oops. சரியாடாமா? oops. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ், ஆப்ஜெக்ட் ஓரியன்டை வச்சுட்டு அட்வான்டேஜஸ் பார்க்குறோம். C+++ அப்படின்னா என்னடாமா, ஒரு ஆப்ஜெக்டை வச்சு மட்டும் தான் நான் பார்க்க முடியும். இப்போது நீங்கள் வந்துட்டு என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, என்னை பார்க்குறத வந்துட்டு யூ கேன் யூஸ் ஒன் லேப்டாப் ஆர் ஒரு ஃபோன். இட் இஸ் ஜஸ்ட் அன் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் மூலயமா நீங்கள் ஏன் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க. கரெக்ட்? ஸோ இதுக்கு பேர் தான் ஆப்ஜெக்டட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சிஸ்டம்ஸ். ஓகே, அதுக்கு எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் தேவைப்படும், அதுதான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். புரியுதாடாப்பா? ஸோ இப்போ நான் ரீயூசபிலிட்டி பார்க்குறேன். reusability, ஓகேவா? write once and use it multiple times. You can achieve this by using class. ஆக்சுவலி உங்களுக்கு கிளாஸ்னால் என்னன்னு தெரியுமா? இப்போது ஒன்றும் இல்லை, ஷீட்டில் நம்மளோட எக்ஸல் ஷீட் என்னவோ அதே தான் வந்துட்டு இது. நான் எக்ஸல் ஷீட்டில் அட்டனன்ஸுக்காக, ஓகே, அட்டனன்ஸுக்காக ஒருத்தரை வந்துட்டு ஒரே ஒரு டைம் கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே நான் வந்துட்டு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வந்து லைக் ஆதிரா அண்டு அதர்வா, ஸோ அந்த மாதிரி ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அந்த கிளாஸில் யார் யார் இருக்காங்கன்னு வச்சுக்கிட்டா போதும். எனக்கு மார்க்ஸ் நான் அலோகேட் பண்ணும் போதும் இந்த ஷீட்டை நான் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரேயர்ஸ் ஹாலில் அசம்பிள் பண்ணுறதுக்கும் இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். டெஸ்ட் எழுத வைக்கிறதுக்கும் அரேஞ்ச்மெண்ட்ஸுக்காகவும் அந்த ஷீட்ஸை யூஸ் பண்ணிக்க முடியும். எஸ், ஒரு டைம் தான் நான் கஷ்டப்பட்டு எழுதுவேன், ஆனால் நான் எத்தனை தடவை வேணாலும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் கிளாஸு. கிளாஸுங்கிறது இட்ஸ் லைக் அ ஷீட், அது ஒரு ஷீட்டு. சரியா? அந்த ஷீட்டை எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதாடாமா? கிளாஸுங்கிறது நத்திங் பட் இட் இஸ் லைக் அ ஷீட். அந்த ஒரு ஷீட்டில் நான் நேம் என்டர் பண்ணிக்கலாம், ரோல் நம்பர் என்டர் பண்ணிக்கலாம், அவங்களோட அட்ரஸ் என்டர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கிளாஸ்னால் இது மட்டும் தான் இருக்கணும்ல. கிளாஸில் இன்டீஜர் டைப்பும் இருக்கும், கேரக்டர் டைப்பும் இருக்கும், எல்லாமே இருக்கிறது தானே ஒரு ஷீட்டு. அந்த மாதிரி தான் இவன் இருப்பான். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு ரிடண்டன்சி. Inheritance is a good feature for data redundancy. Okay, if you need the same functionality in multiple class, you can write a common class for a same functionality and inherit the classes to the subclasses.
இப்போ ஒன்றும் இல்லடாமா, சரியா? இப்போது இன்ஹெரிட்டன்ஸுங்கிறது உங்களுக்கு தெரியும். அடுத்து இன்னொருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட அந்த ஃபீச்சர் அப்படியே பாஸ் ஆன் பண்ணுறதுக்கு பேர் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ எங்கள் அப்பா கிட்ட அந்த பழக்கம் இருக்கும், அது என்கிட்டயே சேர்ந்து வரும். தட் இஸ் நோன் அஸ் இன்ஹெரிட்டன்ஸ். கரெக்ட்? நம்மளோட ஃபேமிலியோட நம்மளுக்குள்ளே வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதில் சில ஹேபிட்ஸ் நம்மளுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். தட் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ இந்த டேட்டா ரிட்டர்ன்ஸுங்கிறது என்னென்னா, அவங்கக்கிட்ட இருக்க ஒரு விஷயம் என்கிட்ட எப்படி வரும்? அது டூப்ளிகேட் ஆகி என்கிட்ட வந்திருக்கு. அந்த டூப்ளிகேட்ஸ்க்கு பேர் தான் வந்து டேட்டா ரிட்டன்சி. சரிங்களா? இஃப் யூ நீட் அ சேம் ஃபங்க்ஷனாலிட்டி இன் மல்டிபிள் கிளாஸ், எனக்கு இப்போது எங்கள் அப்பா மாதிரி ஒருத்தவங்க வரணும்னா எங்கள் அப்பா ஜீனை ஒருத்தவங்க ப்ரொடியூஸ் பண்ணாதானே அவங்கள மாதிரி ஒரு ப்ராடக்டை நம்மளால் உருவாக்க முடியும். ஸோ ஆல்ரெடி அப்படி ஒரு கிளாஸ் இருக்குன்னா நான் திருப்பி இந்த கிளாஸை நான் வந்துட்டு ரைட் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். அந்த கிளாஸ்லேருந்து நான் இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணிக்கலாம். அதோட ஜீனை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அவனோட சப் கிளாஸுக்கு நான் அதை இன்ஹெரிட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி எவ்வளோ கிளாஸஸுக்கு வேணாலும் நான் பண்ணிக்க முடியும். எங்கள் அப்பாவோட ஜீன் என்கிட்ட பண்ணுறது என் சிப்ளிங்ஸ்கிட்டே இருக்கும். கரெக்ட்? ஸோ அவரோட ஜீன் வச்சு நான் இந்த மாதிரி எவ்வளோ சில்ட்ரன்ஸ் வேணாலும் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும். அதுதான் சொல்கிறேன். ஒரு மல்டிபிள் கிளாஸஸ், நிறைய கிளாஸஸ்க்கு அதே ஃபீச்சர் வச்சு ஒருத்தவங்க வேணும்னா அவங்களோட பசங்களே வேணும். கரெக்ட்? ஸோ அதுதான் ஒரு காமன் கிளாஸ் வச்சு இந்த ஃபங்க்ஷனாலிட்டியை நான் வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ ஈஸி மெயின்டெனன்ஸ். வாட் இஸ் ஈஸி மெயின்டெனன்ஸ்? Easy maintenance. It is easy to maintain and modify existing code as a new objects can be created with small differences to an existing one. ஒன்றுமே இல்லடாமா, இப்போ ஆல்ரெடி ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஆல்ரெடி இருக்க விஷயத்தில் கொஞ்சமாக எனக்கு சின்ன மைனர் சேஞ்சஸ் மட்டும்தான் வேணும். அந்த மைனர் சேஞ்சஸ் பண்ணுறதுனால ஒரு நியூ ப்ராடக்ட் என்னால் உருவாக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு ஆக்சுவலி டவ்ங்கிறது ஒரு கம்பெனி தான். அந்த டவ் அதோட பை ப்ராடக்ட் எல்லாமே சேம் தான். ஆனால் அதுலேருந்து ஒரு சின்ன விஷயங்கிறதுனால வேறு டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் ப்ராடக்ட்ஸ் வருது. தட்ஸ் இட். பட் பை ப்ராடக்ட் சேம். கரெக்ட்? ஸோ அதே தான். இட் இஸ் ஈஸி டு மெயின்டைன் அண்ட் மாடிஃபை எக்ஸிஸ்டிங் கோட். ஒரு கோடை மாற்றுறதுனால எனக்கு நியூ ஆப்ஜெக்ட்ஸோ நியூ விஷயங்களோ கிடைக்கலாம். சரியா? க்ரியேட் ஆகுது. அதுக்கும் முன்னாடிக்கிறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான் வரும். அதனால் என்னால் இது ஈஸியாக பண்ணிட முடியும். கிளாஸஸ்லாம் வச்சு ஈஸியாக கிளாஸஸில் இது நாங்கள் என்னால் சேஞ்சஸ் பண்ணி ஒரு புது விஷயத்தை கொண்டு வருதுன்றது ரொம்ப ஈஸியாக பண்ண வேண்டிய விஷயம். ஓகே? செக்யூரிட்டின்னு என்னடாமா? Using data hiding and abstraction, only necessary data will be provided. Thus, the maintains the security of data. இப்போது நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் டேட்டாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்துட்டு நம்ம அதிகமாக வந்து சர்க்குலேட் பண்ண விட மாட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட அட்ரஸ் என்ன, ஃபோன் நம்பர் என்ன, அவங்களோட அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, என்ன ஆக்குபேஷன், எல்லா விஷயங்களும் ஸ்கூலில் இருக்கும். ஆனால் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அது எவ்வளோ ரிசர்வாக வச்சுருப்பாங்க. ஈவன் அவங்களுக்கு கிளாஸ் டீச்சர்ஸ்க்கு அது எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ண மாட்டாங்க. ஒரு கிளாஸ் டீச்சருக்கு எவ்வளோ தெரியணுமோ அவ்வளோ விஷயங்களை மட்டும்தான் அவங்க ஷேர் பண்ணுவாங்க. கரெக்ட்? ஸோ ஆனால் எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்கும். அதே மாதிரி தான் ஒருத்தர்கிட்ட எவ்வளோ விஷயங்கள் வேணும், எவ்வளோ விஷயங்கள் இது அவங்களுக்கு தெரிஞ்சால் போதும் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன் நான் பண்ண முடியும்ல, அதுக்கு பேர் டேட்டா ஹைடிங். இப்போது ஒரு கிளாஸ் டீச்சருக்கு எல்லாமே தெரியலாம். இப்போ இந்த கிளாஸ் டீச்சரில் வந்து ஒருத்தவங்க ஈவெண்ட் பண்ணுறக்காக வராங்க. ஈவெண்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட் யார் என்னென்ன ஸ்டூடெண்ட் அட்டென்ட் பண்ணுறாங்க, அவங்க பேர் என்னன்னு தெரிஞ்சால் மட்டும் போதும். அவங்களுக்கு ஃபோன் நம்பர்லாம் தெரிஞ்சால் ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரைவசி லீக் ஆன மாதிரி. கரெக்ட்? அப்போ அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸோட ஃபோன் நம்பரை ஷேர் பண்ண மாட்டாங்க. ஒன்லி அப்போ என்ன பண்ணுவாங்க, என்னோட டேட்டாஸ் இப்படி ஹைட் ஆகிக்கிட்டே இருக்கும். அட் தி சேம் டைம் அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ். இதுக்கு பேர் என்னது? அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்னது? அவங்களுக்கு தேவைப்படுற டேட்டாவை மட்டும் நான் ஷேர் பண்ணுறது, ஒரு ப்ரைவசி லாக் மாதிரி வைக்கிறது. தட் மெயின்டெனன்ஸ் தி செக்யூரிட்டி. இவ்வளோ விஷயம் பேச. நீ ஃபோன் எடுக்கிற, ஃபோனில் சில பேர் சில ஆப்ஸுக்கு மட்டும் லைக் ஆவந்தோ யூ ஹாவ் ஒரு ஹோம் பேப்பர் லாக் மாதிரி வச்சுருப்பேன். அந்த ஹோம் பேப்பர் லாக் வந்துட்டு அப்பா அம்மாவுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. பட் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ ஆனாலுமே இன்னொரு ஆப்புக்கு நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஆப்ஸ் லாக்ஸ்லாம் போடுவோம். ஏன்னா வேறு யாருமே அதை ஆக்சஸ் பண்ணக்கூடாது, நான் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. தட் இஸ் அப்ஸ்ட்ராக்ஷன். சரியாடாமா? ஸோ அவ்வளோதான். ஓகேவாடாம்ப்பா. ஸோ நெக்ஸ்ட்டு கால் பை வேல்யூ மெத்தட் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ் லெவல். சரிங்களா?
call by value method. What is call by value method? This method copies the value of an actual parameter. ஒரு ஆக்சுவல் பேராமீட்டர்லேருந்து ஃபார்மல் பேராமீட்டருக்கு வந்துட்டு நான் வந்துட்டு வேல்யூவை காப்பி பண்ணுவேன். இதுதான் இந்த மெத்தட் பண்ணுற விஷயம், சரியா? ஸோ இன் திஸ் கேஸ் changes made to formal parameter. Formal parameter within the function will not have the effect of an actual parameter. சரியாடாமா? நான் வந்துட்டு இந்த கோடிங்கை உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். இது உங்களோட புக் கோடிங் தான். இங்கே பாருங்க, சரியாடாமா? இன்புட் ஐஓ ஸ்ட்ரீம், சரியா? யூஸிங் நேம் ஸ்பேஸ் ஐடி வாய்ட் டிஸ்பிளே இன்ட்டு, சாரி இது வரக்கூடாது, இது வந்தால் வந்துட்டு கால் பை அட்ரஸ் மெத்தட் ஆயிரும். இது கால் பை வேல்யூவில் வெறும் எக்ஸ் மட்டும்தான், சரியா? வெறும் எக்ஸ். ஓகே, ஜஸ்ட் எக்ஸ் ஸ்லாஷ் x is equal to x into x. நான் கொடுக்குற அந்த எக்ஸைவே ரெண்டு பேர்த்த மல்டிபிள் பண்ணி அதே வேரியபிளில் போட்டுறேன். சி அவுட் அதை நான் வந்து நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன், சரியா? இன்ட்டு மெயின், இது வந்து டிஸ்பிளேங்கிறது ஒரு வேலை, அது ஜஸ்ட் ஸ்மால் சார்ட் ஆஃப் ஒர்க். இப்போ என்ன ஒர்க் பண்ணுறோம்? கொடுக்குற நம்பரை அது கூடவே அதை மல்டிபிள் பண்ணி அதே வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறது தான் அதோட வேலை, சரியா? ஸோ இப்போ நான் அதை கூப்பிட்டா மட்டும்தான் அது வரும். ஸோ இதுக்கு பேர் தான் காலிங். எப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்டா மட்டும்தான் ஒர்க் பண்ணும். இப்போதைக்கு என்ன வேலை செய்யணும்னு தான் சொல்லி வச்சுருக்கனே தவிர எப்போ செய்யணும்னு சொல்லி வைக்கல. அது எப்போ செய்வேன்? நான் கூப்பிட்டா மட்டும்தான் அது செய்யும், சரியா? ஸோ இன்ட்டு மெயின் இன்ட்டு n1 சி அவுட் என்டர் தி வேல்யூ ஆஃப் n1. ஸோ சி அவுட்னா என்னது? நம்ம வந்துட்டு நான் n1 வாங்கிக்கிறேன், ஒரு நம்பரை வாங்கிக்கிறேன்டாமா. ஒரு நம்பரை யூசர்கிட்ட இருந்து வாங்குறேன். வாங்கும்போது சும்மா வாங்கினா நல்லா இருக்காதுன்னு ஒரு மெசேஜை போட்டு வாங்குறேன். என்டர் தி வேல்யூ ஆஃப் யார் n1 அப்படின்னு மெசேஜ் போட்டு நான் வாங்குறேன். ஸோ அதை வாங்கி n1ல சேவ் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு சி அவுட். ஸோ பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்குன்றதை காட்டிட்டேன். பாஸ் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது சேஞ்ச் ஆகுமா? ஸோ இப்போ டிஸ்பிளே அப்படின்னு நான் கூப்பிடுறேன். இப்போ வேலையை செய்யும், டிஸ்பிளேங்கிற வேலை செய்யும். ஸோ இப்போ இது கூப்பிடும் போது நான் அனுப்புகிறேன்ல, ஒரு வேல்யூ அனுப்புகிறேன்ல, இதுக்கு பேர் தான் வந்து ஆக்சுவல் பேராமீட்டர். இதில் இந்த எக்ஸுங்கிறது யார்? இந்த எக்ஸுங்கிறது ஃபார்மல் பேராமீட்டர். சரியாடாமா? நல்லா பாரு, இதுதான் ஆக்சுவல் பேராமீட்டர், இதுதான் ஃபார்மல் பேராமீட்டர். ஆக்சுவல் பேராமீட்டர்னா நான் ப்ரோக்ராமுக்கு கொடுக்குறேன், நான் கூப்பிடும் போது கொடுக்குற வேல்யூக்கு பேர் ஆக்சுவல் பேராமீட்டர். ப்ரோக்ராமில் ஒருத்தர் செய்ய சொல்கிறக்காக ஒருத்தர் எக்ஸாம்பிளாக சொல்கிறோம்ல, அந்த எக்ஸாம்பிள் வந்து ஃபார்மல் பேராமீட்டர். இப்போ ஒரு நம்பருங்கிறது எக்ஸ், அந்த எக்ஸுங்கிறது எக்ஸாக்ட் நம்பர் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு எக்ஸ்ன்னு ஒரு நம்பரை வச்சுக்கோயேன் அப்படின்னு ஒரு வேலையை சொல்லும் போது சொல்கிறது. அப்போ அந்த வேரியபிள் மாறிக்கிட்டே இருக்கும், கரெக்ட்? சி அவுட். இப்போ நான் கூப்பிடுறேன், n1 பாஸ் ஆகும். இந்த ஆக்சுவல் பேராமீட்டர் எங்கே பாஸ் ஆகும்? இந்த ஃபார்மல் பேராமீட்டருக்கு பாஸ் ஆகும். இந்த n1ல் இருக்கிற வேல்யூ, அந்த n1ஓட வேல்யூ இங்கே என்னது? நான் வந்துட்டு அவுட்புட்டில் வந்து 6ன்னு கொடுக்குறேன், சரியா? நான் 6ன்னு அவுட்புட் கொடுத்தேன்னா அந்த 6 வந்து n1லேருந்து இந்த எக்ஸுக்கு பாஸ் ஆகும். இப்போ x is equal to 6ன்னு சேவ் ஆயிடும். இப்போது டிஸ்பிளேங்கிற வேலை என்ன சொன்னேன்? கொடுத்துருக்க நம்பரை அவன் கூட மல்டிபிள் பண்ணனா 36. அந்த 36 திருப்பி அதே நம்பரில் சேவ் பண்ணி வைக்கணுன்றது தான் அந்த வேலை. x is equal to 36ன்னு சேவ் பண்ணியிருக்கு. நான் எக்ஸுக்கு 6ன்னு கொடுத்தாலும் அது 36ன்னு சேஞ்ச் ஆகிருக்கு. என்னோடய ஃபார்மல் பேராமீட்டர் சேஞ்ச் ஆகிருக்கு, சரிங்களா? ஸோ சேஞ்ச் ஆனாலும் பாஸ் பண்ணும்போது நான் பாஸ் ஆன் பண்ணுறது வந்துட்டு எதுக்கு போகுண்டாமா? n1க்கு தான் போகும், ஓகேவா? ஸோ த வேல்யூ ஆஃப் n1 இஸ் இன்சைட் தி ஃபங்க்ஷன் ஆஃப்டர் பாசிங் n1.n1 இஸ் n1 என்ன நான் பாஸ் பண்ணேன், ஓகேவா? ரிட்டன் 0. n1ல் என்ன எனக்கு சேவ் ஆகிருக்கும்? 36ன்னு சேவ் ஆகிருக்கும்.
என்ன ஆகுண்டாமா 36. இங்கே வந்து 45ன்னு கொடுக்கறனால 2025 கொடுக்குறாங்க. நான் வந்துட்டு 45ன்னு கொடுத்துருக்கேன். சரிங்களா? அவ்வளோதான். ஸோ வாட் ஹேப்பன்ஸ்டா பசங்களா? இதனால என்ன ஆகும்? இதனால ஆக்சுவல் பேராமீட்டரில் இருக்க வேல்யூஸ்லாம் சேஞ்ச் ஆகலை. ஃபார்மல் பேராமீட்டரில் சேஞ்ச் ஆனது, ஆக்சுவல் பேராமீட்டரில் எந்த ஒரு எஃபெக்டையுமே அது கொடுக்கல. ஓகேவாடாமா? ஸோ தட்ஸ் இட். நீங்கள் இங்கே டிஸ்பிளேன்னு கூப்பிட்டதுனால அது வந்துட்டு டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். சரியாடாமா? நான் இப்போ அகெயின் N1 என்ன அப்படின்னு கேட்டால் அந்த N1 வந்துட்டு எனக்கு 6ன்னு தான் காட்டும். சரியா? அந்த எண்ணுங்கிறது எனக்கு 6ன்னு தான் காட்டுமே தவிர 36ன்னு மாறாது. ஓகே, திஸ் N indicates 45. காப்பி மெத்தடில் பார்த்தோன்னா இது 45 தான் இருக்கும். சரியா? அட்ரஸ் மெத்தடில் தான் அது 2025ன்னு இருக்கும். ஓகே, அப்போது கால் பை அட்ரஸ் மெத்தட்னா என்னது? ஜஸ்ட்டு அது அந்த வேல்யூவை காப்பி பண்ணல, அதில் ஸ்டோர் ஆகிருக்க விஷயங்கள் தான் எனக்கு காப்பி ஆகுது எக்ஸில். சரிங்களா? ஸோ அப்போ எக்ஸில் சேஞ்ச் ஆகிறது எனக்கு ஆக்சுவல் பேராமீட்டரில் இம்ப்ளிமெண்ட் ஆகும். சேஞ்ச் பண்ணுச்சுன்னா அது அட்ரஸ் மெத்தட், சேஞ்ச் ஆகலைன்னா அது கால் பை வேல்யூ மெத்தட். புரியுதாடாப்பா? ஸோ இந்த டிஸ்பிளேன்றதில் வந்துட்டு 236ன்னு அது கொடுத்துரும். நீங்கள் திருப்பி N1 டைப் பண்ண சொன்னால் என்னோட வேல்யூ 45 தான் எங்களுக்கு கொடுக்கும், உனக்கு 6ன்னு தான் கொடுக்கும். ஓகேவாடாமா? ஒன்லி ஃபங்க்ஷனில் தான் வந்து அதோட வேல்யூஸ் சேஞ்ச் ஆகும். அந்த ஃபங்க்ஷன் எனக்கு மெயின் ஃபங்க்ஷனில் எந்த பாதிப்பையும் கொடுக்காது. ஆனால் கால் பை அட்ரஸ் மெத்தட் இட் சேஞ்சஸ், அது சேஞ்ச் பண்ணியிருக்கும். புரியுதாடாமா? ஆதார் கார்டை நான் எங்கே சேஞ்ச் பண்ணாலும் என் ஆதார் நம்பர் மாறிடும். என் ஆதாரை நான் ஒரு டைம் வந்துட்டு janasruthi.m அப்படின்னு கொடுத்துட்டேன்னா எல்லா ஆதார்லையும் எப்போ நான் டெவலப் பண்ணாலும் ஜஸ்திஎம்னு தான் ஆகும். ஸோ என்னோட ஒரிஜினல் சேஞ்ச் ஆகலை, அப்போ சேஞ்ச் அப்படி கிடையாது. அந்த இடத்துல நான் வந்துட்டு அட்ரஸ் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். கால் பை அட்ரஸ் மெத்தட் நான் யூஸ் பண்ணுறேன். புரியுதாடாமா? அட்ரஸ் மெத்தட் மீன்ஸ் ஃபார்மல் மெத்தட் இம்ப்ளைஸ் ஆக்சுவல் பேராமீட்டரில் சேஞ்சஸ் கொடுக்கும். ஓகே, types of inheritance. What are the types of inheritance? These are different types of inheritance. Single inheritance, multiple inheritance, multi-level inheritance, hybrid inheritance and hierarchical inheritance. சரிங்களா? இது ஒவ்வொருத்தருக்கும் நான் டயக்ராம் உங்களுக்கு காட்டுறேன். சரியா? சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னது? ஒரே ஒரு பேரண்ட், ஒரு பேரண்ட் இருந்து எனக்கு ஒரே ஒரு சைல்டு, ஒரு பேரண்ட் ஒரு சைல்டு, அதுக்கு பேர் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். சரிங்களா? இங்கே இருக்குது மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னால் எனக்கு வந்து நம்மளோட நார்மல் பேரண்ட்ஸ் லைக் அம்மா அப்பா 2 பேரோட கலவையில் தான் பசங்க வராங்க. ஸோ 2 பேர் கூட இருக்கலாம், நிறைய பேர் இருக்கலாம். பட் சைல்டு ஒன்று, பேரண்ட்ஸ் நிறையா, அதுக்கு பேர் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஹைப்ரிட்னா என்னது? இது ரெண்டுமே லைக் ஹைப்ரிட்டுங்கிறது மல்டி லெவல் ப்ளஸ் மல்டிபிள் ரெண்டையும் கலந்தது தான் ஹைப்ரிட். சரியா? ஸோ மல்டி லெவலுங்கிறது என்னது? ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தர்னு சொல்லிட்டு கிராண்ட் சைல்டு வரைக்கும் போகிறது வந்து மல்டி லெவல் ஒவ்வொரு ஜென்ரேஷன் லெவல், அது வந்து மல்டி லெவல். ஹைப்ரிட் மீன்ஸ் எவ்வளோ சைல்டு வேணால் இருக்கலாம், எவ்வளோ பேரண்ட்ஸ் வேணாலும் இருக்கலாம். தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஓகே, ஹைராரிக்கல்னா என்னது? 1 பேரண்ட் மோர் சைல்டு. There are different types of inheritance. First, single inheritance. Single inheritance na when a derived class inherits only from one base class. One base class, means one. One derived class. Adukku peru single inheritance. சரிங்களா? Multiple inheritance. Multiple inheritance na enadhu?
when a derived class inherits from a multiple base classes. Multiple base classes, நிறைய பேஸ் இருக்கலாம், பேஸ் வந்து நிறையா இருக்கலாம், இந்த மாதிரி நிறையா இருக்கலாம், அதுலேருந்து ஒரே ஒரு சைல்டு a child, இதுக்கு பேர் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னது? நிறைய பேரண்ட்ஸ் இருக்கலாம், நிறையா வந்துட்டு டிரைவ்டு கிளாஸஸ், ஒரு பேரண்ட் சிங்கிள் பேஸ் கிளாஸ், ஒரே ஒரு பேரண்ட், அதுலேருந்து எனக்கு நிறைய சைல்டு, மோர் தென் ஒன் சைல்டு. ஃபஸ்ட் என்னது? ஒரு பேரண்ட் ஒரு சைல்டு. அடுத்தது என்னது? 2-3 பேரண்ட்ஸ் ஒரு சைல்டு. அடுத்தது என்னது? ஒரு பேரண்ட் 2-3 சைல்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து மல்டிபிள் லெவல்னால் அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும். கிராண்ட் பேரண்ட், மேன், அதுக்கப்புறம் தாத்தா, அப்பா, அப்புறம் நான், பேரங்கள். ஓகேவா? ஸோ த ட்ரான்சிட்டிவ் நேச்சர் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ரிஃப்ளெக்டட் ஃப்ரம் திஸ் ஃபார்ம் ஆஃப். ஸோ எவ்வளோ தூரம் வேணால் எப்படி வேணாலும் பாஸ் ஆன் ஆகுது அப்படின்றது. மீன் டிரைவ்டு கிளாஸஸ், ஒரு கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸே ஒரு டிரைவ்டு கிளாஸ் தான், ஆனால் அந்த கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ் வந்து டிரைவ் பண்ணப்படுது. தட் இஸ் நோன் அஸ் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ இந்த கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த கிளாஸ் வந்து ஆல்ரெடி இவன்றது டிரைவ் பண்ண கிளாஸ் தான், ஆனால் இந்த கிளாஸஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ் டிரைவ் பண்ணப்படுது. ஓகே, ஸோ தட் இஸ் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். அதுதான் இந்த லைன். when a class is derived from a class which is a derived class, ஓகேவா, then it is referred known as ஒரு கிளாஸ்லேருந்து டிரைவ் பண்ணப்படுது, ஆனால் அந்த கிளாஸே இன்னொரு கிளாஸோட டிரைவ்டு கிளாஸாக இருக்குது. ஸோ தட் இஸ் நோன் அஸ் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். வாட் இஸ் ஹைப்ரிட்? இப்போ நீங்கள் பார்த்த எல்லா காம்பினேஷன்ஸும் இருக்கிறது. when there is combination of more than ஒரு டைப் தாண்டி 2-3 டைப்போட கலவையில் இருக்குன்னா அதுக்கு பேர் ஹைப்ரிட். சரிங்களா? It is known as hybrid inheritance. Hence it may be combinations of multi-level, multiple inheritance or hierarchical, எல்லாமே கலந்துருக்கும், எவ்வளோ வேணால் லெவல்ஸ் இருக்கலாம். ஸோ தட்ஸ் இட்ஸ் ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ். அவ்வளோதான்டாமா. ஸோ இந்த டயக்ராம்ஸை போட்டுக்கோங்க, டயக்ராம்ஸ்க்கு நம்மளுக்கு மார்க் இருக்குது. ஸோ ஐ திங்க் டாப் 10 5 marks we have completed. ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் எல்லாத்துக்கூடயும் ஷேர் பண்ணுங்கள்.